அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று 13வது பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் வாசகர் வட்டத்துடைய 13வது கலந்துரையாடலில் இருக்கோம். கடந்த 2 வகுப்புகளில் வந்துட்டு நம்ம தோப்பாவுடைய புத்தகங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். முதல் புத்தகம் வந்து சமயங்களின் அரசியல், இன்று வந்து அறியப்படாத தமிழகம் வந்துட்டு 2 பாகங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். போன மாதம் வந்து முதல் பாகம், அதோடைய அந்த பகுதி நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட யூடியூப் சேனல் உடைய லிங்க் நான் வந்து பகிர்ந்திருக்கேன் குரூப்பில், நீங்கள் அதை பார்க்கலாம். அதோடைய 2ஆம் பாகம் இன்று நம்ம செய்கிறோம். 3 பேச்சாளர்கள் வந்து ஒவ்வொரு தலைப்பில் வந்து பேசுவாங்க. தோழர் குணாலன், தோழர் விஜய் மற்றும் தோழர் மோகனா நம்மோடு இன்று இணைஞ்சிருக்காங்க. அப்போது நம்ம முதல் தலைப்பை வந்துட்டு பார்த்துருவோம். தோழர் குணாலன், நீங்கள் தொடங்குறீங்களா? தொடங்குறேன் தோழர். சரி. தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாசிப்பு வட்டத்துல பார்க்க போற புத்தகம் வந்து அறியப்படாத தமிழகம். அதுல எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு வந்து தமிழக பௌத்தம் எச்சங்கள். இந்த தமிழக வரலாற்று என்று பேசும்போது பெரும்பாலும் நம்ம சைவம் மற்றும் வைணவம் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஆனால் சங்க காலத்திற்கு பிந்திய தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் அறிவு, கல்வி, இலக்கியம், வணிகம் மற்றும் சமூக சிந்தனையில் முக்கிய பங்கு வகித்தன. இன்று பௌத்தம் தமிழகத்தில் பெருமளவில் இல்லாவிட்டாலும் அதன் எச்சங்கள், தொல்லியல், கல்வெட்டு, இலக்கியம் மற்றும் பண்பாடு மரபுகள் இன்னும் காணப்படுகிறது. நம்ம தமிழகத்துல பௌத்தத்தோட பரவலை பார்த்துருவோம். மௌரிய பேரரசு அசோகர் காலத்துல பௌத்தம் இந்தியா முழுவதும் பரவியது. இலங்கைக்கும் தென்கிழக்கு ஆசியாவிற்கும் கடல் வழி வணிகம் நடைபெற்றதால் தமிழகத்துல பூம்புகார், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம் போன்ற துறைமுக நகரங்களில் பௌத்தம் மையமாக வளர்ந்தன. தமிழ் பிராமி கல்வெட்டுகள், குகைத்தலங்கள் மற்றும் அகழ்வாய்வுகள் இதற்கு சான்றாக உள்ளன. அப்புறம் நம்ம இந்த தொல்லியல் சான்றுகள் எடுத்துக்கிட்டோம்னா, பூம்புகார் அகழ்வாராய்ச்சியில புத்தரோட பாத சின்னம் கண்டறியப்பட்டது. கடலுக்கடியில இருந்து புத்தர் சிலைகளும் கண்டெடுக்கப்பட்டன. அப்புறம் சென்னை ராயப்பேட்டையில வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தர் சிலை கிடைத்துள்ளது. இப்ப காஞ்சிபுரத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த புத்த விகாரத்தின் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆந்திர மாநிலத்தில் கூட உள்ள ஒரு கண்ணேரி கல்வெட்டில் தமிழ் பெண்கள் பௌத்த மடத்திற்கு வழங்கிய கொடை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவை தமிழகத்துக்கும் பௌத்த உலகிற்கும் இருந்த நெருங்கிய தொடர்பை எடுத்து காட்டுகின்றன. இது மட்டும் இல்லாம இலக்கிய சான்றுகளும் இருக்கு. மணிமேகலை தமிழில் தோன்றிய மிக முக்கியமான பௌத்த காப்பியமாகும். அதே போல சிலப்பதிகாரம், தேவர பாடல்கள் போன்ற நூல்களிலும் பௌத்த மையங்கள் குறித்த குறிப்புகள் உள்ளன. இப்ப நம்ம பௌத்தத்தோட பண்பாட்டு எச்சங்களை பார்ப்போம். சில ஆழ்வார்களின் கருத்துப்படி இந்த இப்ப வைணவ சைவ துறவிகள் சிவப்பாடை அணியும் மரபு வந்து பௌத்தத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அப்புறம் இந்த மொட்டை அடிக்கும் பழக்கம் கூட பௌத்தத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டதுதான். இப்ப இந்த அரச மரத்துக்கு வழங்கப்படும் சிறப்பு, இப்ப நீங்க கோயில்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார்லாம் வச்சிருப்பாங்களே, இது கூட நம்ம பௌத்தத்துல இருந்து எடுத்ததுதான். பற்றிமன்றம் கூட பௌத்தத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது தான். அதே மாதிரி இந்த அமாவாசை, பௌர்ணமி, விடுமுறை மற்றும் உவா மரபு கூட நம்ம பௌத்தத்துல இருந்து எடுத்தது தான். ஆகியவற்றில் பௌத்த மரபின் தாக்கம் காணப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதை அனைத்தும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகள் இல்ல, இன்னும் ஆய்வுகள் இதை பத்தி இருக்கு. தொடர்ந்து ஆய்வாளர்களிடையே தொடர்ந்து விவாதிக்கப்படும் கருத்துக்களாகும். பௌத்தம் ஏன் மறைந்தது? பக்தி இலக்கியங்கள் எழுச்சினால, அரச ஆதரவின் மாற்றம், அப்புறம் இந்த சைவ வைணவ சமயங்களின் வளர்ச்சி, அந்த பௌத்த மடங்களின் வீழ்ச்சி ஆகிய காரணங்களால் தமிழகத்தில் பௌத்தம் படிப்படியாக சுருங்கியது. ஆனால் அதன் சிந்தனைகளும் பண்பாட்டு தாக்கங்களும் முற்றிலும் அழியவில்லை. தமிழக பௌத்த வரலாறு என்பது ஒரு மதத்தின் வரலாறு மட்டுமல்ல, அது தமிழரின் கல்வி, சிந்தனை, வணிகம், இலக்கியம் மற்றும் சமூக வரலாற்றின் ஒரு முக்கிய அத்தியாயமாகும். புத்தர் சிலைகள், கல்வெட்டுகள், அகழாய்வுகள், மணிமேகலை போன்ற இலக்கியங்கள் ஆகியவை இன்றும் அதன் பெரும் மரபின் எச்சங்களாக நமக்கு நிற்கின்றன. எனவே தமிழக வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்ள சைவம், வைணவம் மட்டுமல்லாமல் பௌத்தம் மற்றும் சமண பங்களிப்பையும் ஆராய்வது அவசியம். அப்ப நம்ம தொடர்ந்து இதுக்குள்ள உள்ள இன்னொரு 5 சிறு தலைப்புகள் இருக்கு. அடுத்து வந்து நம்ம சமணத்தை பார்ப்போம்.
தமிழக வரலாற்றில் சைவமும் வைணவமும் மட்டுமல்லாமல் பல நூற்றாண்டுகளாக சமணமும் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது. உதாரணமாக கல்வி, இலக்கியம், அறநெறி, சமூக வாழ்வு மற்றும் தமிழ் மொழி வளர்ச்சியில் சமணத்திற்கு சமணத்துடைய பங்கு வந்து மிகவும் பெரியது. அஹ் தமிழகத்துல சமணத்தோட பரவல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சங்க காலம் தொடங்கி பாண்டியர், சேலர், அதியமான் போன்ற அரசர்கள் சமண முனிவர்களுக்கு ஆதரவு அளித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், மலைக்குகைகள், கற்படுகைகள் ஆகிய தமிழகத்தில் சமண பரவலாக இருந்ததுக்கு முக்கிய தொல்லியல் சான்றுகள் உள்ளன. ஆஹ் இன்னும் இது வந்து இந்த புத்தகத்துல இல்ல. அப்ப நீங்க இந்த கீழடியில கிடைக்கப்பட்ட எழுத்து பொறிப்புகள், அப்புறம் இந்த புலிமான் கோம்பை கல்வெட்டு, இது எல்லாமே ஆகூல் பூசை நடந்ததுக்கான தரவுகளையும் கொடுக்குது. அப்புறம் தோப்பாக்கு அப்புறம் உள்ள ஆய்வுகள் வந்து இந்த தமிழ் பிராமி எனப்படும் தமிழ் எழுத்து வந்து தமிழ்நாட்டில் தோண்டி இருக்கக்கூடும் என்ற சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மதுரை அருகே உள்ள இப்ப தமிழ் பிராமி இந்த கல்வெட்டுகள் மகிழ்வுகள் இருக்குல்ல, இதோட தொல்லியல் சான்றுகளை பார்ப்போம். கீழடி மற்றும் அல்லாமல் இந்த மதுரை அருகில தான் ரொம்ப இருக்கு. அதாவது எங்கன்னா இந்த சமணமலை, திருப்பரங்குன்றம், அழகர்மலை, நாகமலை, திருவாதூர், இங்க இந்த போன்ற இடங்களில் வந்து சமண குகைகள் காணப்படுகின்றன. அந்த கல்விக்கு சமணத்தின் பங்களிப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா சமணத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு வந்து கல்வியாகும். சமணத்துறவிகள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தனர். இதில் இருந்து பள்ளிக்கூடம் போன்ற சொற்கள் உருவானதாக சில ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர். அப்புறம் அது மட்டுமல்லாம இந்த கல்லூரி என்ற சொல்லும் வந்து சமண இலக்கியமான சீவக சிந்தாமணியில வந்து இடம்பெறுகிறது. ஆண் துறவிகள் மட்டுமல்லாம பெண் துறவிகளும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர். அந்த கல்வி பெண்களின் பங்களிப்பை சமணம் ஊக்குவித்தது என்பதையும் கல்வெட்டுகள் காட்டுகின்றன. தமிழ் இலக்கியத்துல சமணம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டுல வந்து சமணத்தின் சமூக கொள்கைகள் முன் தமிழ் இலக்கியமும் இலக்கணமும் வளருவதில் சமண அறிஞர்கள் பங்கு மிக பெரியது. இந்த சீவக சிந்தாமணி, நாலடியார் உள்ளிட்ட பல முக்கிய நூல்கள் வந்து சமண மரபை சார்ந்தன. இப்ப இந்த சமணத்தின் சமூக கொள்கை பார்த்துக்கிட்டீங்கன்னா சமணம் வலியுறுத்திய முக்கிய அறங்கள் வந்து கல்வி, அன்னதானம், மருந்து வழங்குதல், அடைக்கலம் அளித்தல், அகிம்சை, புலால் உண்ணாமை. இன்று இந்த சைவ உணவு என்று அழைக்கப்படும் புலால் இல்லாத உணவு மரபு வந்து சமணத்தின் தாக்கத்தால் பரவலாக வளர்ந்ததாக பல ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள சமணங்களோட எச்சங்கள் பார்த்துக்கிட்டோம்னா சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி, அதாவது நம்ம ஆசிரியர் கருத்துப்படி, இங்கு காணப்படும் சில பண்பாட்டு மரபுகளில் சமணத்தின் தாக்கம் உள்ளது என்று கூறப்படுகிறது. உதாரணமாக பள்ளிக்கூடம் என்ற சொல், அப்புறம் கல்லூரி என்ற சொல், உண்ணாவிரத போராட்ட மரபு, புலால் உண்ணாமை, அப்புறம் தீபாவளியை வந்து மகாவீரர் நிர்வாண தினத்துடன் தொடர்புபடுத்தும் சமண மரபு. தீபாவளி வந்து மகாவீரர் இறந்த நாளதான் வந்து தீபாவளியா கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க எதிரி வந்து கொண்டாடுறாங்க. அதிலும் வந்து இந்த தெலுங்கு பிராமணர்கள் வந்து இதை விமர்சையா கொண்டாடுறாங்கன்னு தோப்பா சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம தீபாவளி அன்னைக்கு காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் பாருங்க. இது வந்து தமிழகத்துல உள்ள நீர்த்தார் மரபு. அதாவது இறந்தவங்களுக்கு தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அப்ப நீங்க இதை தொடர்புபடுத்தி கூட பார்க்கலாம். அப்ப இந்த இயக்கி வழிபாடு கூட, அது வந்து அம்பிகா இயக்கி வழிபாடு கூட சமணத்துல இருந்து வந்ததுன்னு தோப்பா சொல்றாரு. அப்புறம் இந்த ஐயனார் வழிபாட்டின் சில கூறுகள் கூட சமணத்துல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இவற்றில் சில கருத்துக்கள் வந்து ஆய்வாளர்களிடையே விவாதத்துக்கு உட்பட்டவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதுல எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு. அப்ப தோப்பா சொல்றபடி தோப்பா வந்து சில லிமிட்டேஷன் இருக்கு. தோப்பாவோட லிமிட்டேஷன் என்னன்னா, இந்த சமண மதம் வருகைக்கு பின்னதான் ஒரு இந்த வழிபாடெல்லாம் பாக்குறாரு. ஆனா இந்த இயக்கி வழிபாடு பார்த்துக்கிட்டீங்கன்னா இது தமிழ்நாட்டோட தொல் பழங்குடியோட வழிபாடு. அப்ப நான் ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன், நான் வாசிக்கிறேன். அப்ப நான் இதுல இந்த ரெஃபரன்ஸ் எதுல இருந்து எடுத்தேன்னா, கொற்றவியும் நடுக்கற்களும் பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள்னு சொல்லி ரா பூக்குன்றன் மற்றும் கோ சசிகலா எழுதிய புத்தகத்துல இருக்கு. இந்த கட்டுரையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயக்கி வந்து கொற்றவியின் வேறு வடிவமே ஆகும். பெரும்பாலான இயக்கி வடிவங்கள் கையில் மலர் கொத்துகளையோ வேறு பொருட்களையோ வைத்திருப்பது போல வடிவம் பெறும். ஆனால் மதுரைக்கரையில் உள்ள செட்டிப்புடலில் சமணர் மலை, இது வந்து ஒரு இயக்கியின் உருவம் 8 கைகளில் ஆயுதம் ஏந்தி அரக்கனுடன் போரிடும் காட்சி வடிக்கப்பெற்றுள்ளது.
எதிரில் உள்ள அரக்கன் யானையின் மீது அமர்ந்து போரிடும் காட்சி, இயக்கி சிங்கத்தின் மீது அமர்ந்து போரிடும் காட்சி, சிங்கம் யானையை தன் நகங்களால் புரண்டும் காட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த சிற்ப காட்சி மாமல்லபுரத்தில் மகிஷாசுரமர்த்தியின் போர்க்காட்சியை நினைவு கூறுகின்றது. அருளறம் போற்றிய சமணர் வழிபாட்டு தலத்தில் சொல்லும் வழிபாட்டில் கொல்லும் தொல்லுடைய கொற்றவியின் உருவம் வடிக்க பெற்றதன் நோக்கம்தான் என்ன? இயக்கியில் இந்த சுவாலமாலினி, பத்மாவதி, சக்ரேஸ்வரி, குஷ்மாண்டி, வராகி, ஜீனவாணி ஆகிய தெய்வங்கள் சமண கோயில்களில் வழிபடுகின்றன. இவற்றில் இந்த சுவால மாலினி என்ற சக்ரேஸ்வரி, குஷாண்டி என்ற அம்பிகா ஆகிய பெண் தெய்வங்கள் கொற்றவியின் வடிவங்கள் ஆவர். சமணத்தலத்தின் இப்பெண் தெய்வங்கள் இந்த பெண் தெய்வங்களோட உருவங்கள் 8 கரங்களுடன் காட்சி அளிக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமணர் கொற்றுவை படிமத்தை இயக்கி வடிவமாக மாற்றினார்கள். அப்ப வைதிகர்கள் காமகோடத்தின் பெண் தெய்வத்தை இணைப்பதற்கு செய்த அதே வேலையை சமணத்திலும் நடைபெற்றுள்ளது. அந்த இயக்கியர் வழிபாடு சமண முனிவர்களை போற்றுவலாக்கினர். தாமரை மேல் அமரபவனான பத்மாவதி இயக்கி 23வது சமண தீர்த்தங்கரான பார்சுவதனாருக்கு காவல் தெய்வமானார். சமணத்தை எதிர்த்த குடிகள் கல்மலையில் இருந்து அவரை காக்க குடைப்பிடித்தார். வராகியான பண்டைய வேளாண் தெய்வம் 13ஆம் தீர்த்தங்கரர் விமலநாதரின் இயக்கியானார். கன்னியரிலோரும் பிராமி எனப்பட்ட தேவி சமணத்தில் ஜீனவாணி, சுருதாதேவி, வித்யாதேவி என்ற பெயரில் கல்விக்கான தலைவியானார். இவ்வியக்கியர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகில் உள்ள திருமலையில் தர்மதேவி கோயில் காட்சி தருகின்றன. தமிழ்நாட்டு காலத்தால் முற்பற்ற இயக்கி தொண்டை மண்டலத்தில் கடம்பாக்கம் என்ற ஊரில் கண்டுபிடிக்கப்பெற்றது. அது கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று தொழில் துறையில முன்னாள் இயக்குனர் நடன காசிநாதன் அவர்கள் கூறுவாரு. அப்ப இதுதான் இயக்கியோட வரலாறு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மார்க்சிய ஆய்வாளர்கள் இந்த இயக்கிய வழிபாடை சமணத்துக்கு முந்தியே பாக்குறாங்க. அதாவது எப்படின்னா இந்த சமண மதம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த இயக்கி வழிபாடு அதுக்குள்ள உள்வாங்கிறது. இது தொல்பழங்குடியோட வழிபாடா இருந்திருக்கு. பிறகு அவர்கள் போன பிறகு சமணர்கள் மதம் அழிந்த பிறகு அது திருப்பி வழிபாடு இந்த நாட்டார் வழிபாட்டுல இணைச்சிக்கிறாங்க. அப்ப இங்க என்ன சிக்கல்னா தோப்பாக்கு கொஞ்சம் அந்த லிமிடேஷன் சொன்னல. இப்ப அவர் சமண வருகைக்கு பின் தான் இந்த வழிபாடு அவர் பாக்குறாரு. ஆனா நீங்க இப்ப நான் வாசிச்ச புத்தகம் கொற்றவியும் நடுக்கற்களும் இந்த பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் இதை எழுதுனவங்க மார்க்சிய எழுத்தாளர் 2 பேருமே முனைவர். தமிழ்நாட்டோட தொல்லியல் துறையில மிக முக்கியமானவர்கள். அப்ப நீங்க வாய்ப்பு கிடைச்சா அந்த புத்தகத்தை வாசிச்சு பார்க்கலாம். அப்ப இது மட்டும் இல்லாம இந்த ஐயனார் வழிபாடு கூட தோப்பா என்ன சொல்றதுன்னா சமணத்துல இருந்து வந்ததுன்னு. ஆனா ஆய்வுப்படி இந்த ஐயனார் இந்த தொல்பழங்காலத்தில் இருந்த ஒரு வேட்டை கடவுள். அதுவும் ஒரு பழங்குடியோட தெய்வமா இருந்திருக்கு. அப்ப அந்த வேட்டை சமூகத்தில் ஆண் தலைமையேற்ற காலத்தில் முதல் தலைவனாய் வேட்டைக்கு புறப்பட்ட இளம் வீரனே ஐயன். வேட்டை சமூகம் பண்டு குறிஞ்சி நிலத்திலே பெரும்பாலும் சார்ந்து இருந்தது எனலாம். குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக ஐயன் கால்நடை வளர்ப்பு சமூகமாய் அச்சமூகம் மாற்றம் பெறும் பொழுது ஆணிரையை காப்பவனாய், தன் குடிகளுக்கு பிறரிடமிருந்து ஆணிரைகளை கவர்பவனாய், கவர்ந்தவற்றை பாதையீடு செய்பவனாய் தந்தை வழி சமூகத்திற்கு அடிக்கோளுகிறான். அங்கடம் மேய்ச்சல் சமூகத்தின் வீரனாக ஐயன் கால்நடையை சார்ந்து வாழும் சமூகத்தின் தலைவனாகவும் பரிணமிக்கிறான். கால்நடைக்கு தேவையான பரந்த வெளிய நீர்நிலைகளில் காவல் தெய்வமாக நிற்கிறான். அப்ப இந்த ஐயனார் சாத்தன் சாஸ்தா இதெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயனாரும் சாத்தனும் ஒருவரே எனினும் அதில் ஐயனார் வழிபாடு காலத்தில் முந்தியது. சாத்தன் வழிபாடு அரசு உருவாக்கத்தின் போது இருந்த பழங்குடி மக்களிடையேயும் வணிகத்தாரும் வழங்கப்பட்ட தெய்வம். ஆனால் இத்தெய்வங்கள் கலப்பு அதன் வீர பண்பாட்டின் அடிப்படையில் ஒன்றிணைந்ததாகும். சாத்தன் என்ற சொல் ஆதன் என்பதாக சேர மன்னரின் பெயர்களாக அமைந்திருத்தல் குறிப்பிடத்தக்கது. திராவிட மொழி குடும்பத்தில் மத்திய பகுதியில் சகரம் அகரம் அல்லது இகரமாக திரியும் என்பது மொழியாளர்களின் கருத்து. எனவே சாத்தன் என்ற தலைவனை குறிக்கும் சொல்லானது தமிழ் மொழியில் ஆத்தன் என்றாகி பின்பு ஆதன் என்று வழங்கப்பட்டதாக கொள்ளலாம். ஆத்தன் என்ற தலைவனையும் தந்தையும் அழைக்கும் சொற்கள் பக்தி இலக்கியங்கள் காணப்படுகிறது. தந்தை என்ற சொல்லி தலைவனை தான் குறிக்கும். சாத்து என்பது ஒரு வணிக குழு. சாத்தின் தலைவன் சாத்தான் என்று சொல்லுங்க.
தோழர், எனக்கு ஒரு கேள்வி. இந்த ஆ, சமணம் இப்ப சமணம் வந்துட்டு துறவறத்தை முதன்மைப்படுத்துற மதமா இருந்தாலுமே, அவர்கள் வந்துட்டு ம். ஊடுருவும் போது இந்த இந்த உருவ வழிபாட சேர்த்து தான் வந்து அவங்க மத இது இருந்துச்சா? இல்ல தோழர். இப்ப எப்படின்னா, இப்ப சமண மதம் அங்க இருந்து இங்க வரும்போது, இப்ப இப்ப எப்படின்னா, இப்ப சமண மதம் வந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு வரும்போது, ம். இப்ப இங்குள்ள பழங்குடிகள் வந்து அந்த மதத்தை ஏத்துக்கிறாங்களே, அந்த ம். மதத்தை ஏத்துக்கிட்டவங்க வந்து அவங்களோட வழிபாடு இருக்குல்ல, வழிபாடு மரபையும் ஒரேடியா விட்டு போயிட மாட்டாங்க. ஓகே. அப்ப அந்த வழிபாடு அவங்க தொடர்ந்து செய்வாங்க. அப்ப இந்த மதங்கள் வந்து இந்த வழிபாடையும் தன்னுள்ள கரைச்சுக்கும். அதே புரியுது. மாதிரிதான் இந்த இயக்கி வழிபாடும் இந்த ஐயனார் வழிபாடுமே கூட தமிழ் தொல்குடியோட வழிபாடு. இங்கு உள்ள பழங்குடிகள் வந்து இதை வணங்கியிருக்காங்க. பிறகு இந்த இந்த இயக்கி மற்றும் ஐயனார் இருக்காங்களே, ம். அவங்களோட உருவமைப்பு, அப்புறம் இந்த புலால் மறுத்தல் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்து ஒரு சாந்தமான உருவமா கடவுளா மாத்திடுறாங்க தோழ. ஓகே. ஆமா. அப்ப ம். அதுதான் இந்த இது இது மட்டும் தான் மாற்று கருத்து. ஏன்னா தோப்பாவோட இந்த ஆய்வு நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதி ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. அது முடிஞ்சு இன்னும் பல ஆய்வு நூல்கள்லாம் வெளியாயிருச்சு. இப்ப நான் அந்த ஐயனார் வழிபாட்டை பத்தி படிச்சது கூட தொல்லியல் நோக்கில் தமிழ்நாட்டு கடவுளரும் வழிபாட்டு மரபுகளும்னு முனைவர் சசிகலா எழுதிய புத்தகம். இதுல இருந்து நீங்க இந்த தரவுகள் எடுக்கலாம். அப்ப தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் தோழன். அப்ப இவற்று சில கருத்துக்கள் நான் சொன்னபடி ஆய்வாளர்களிடையே விவாதத்திற்கு உட்பட்டவை என்பதில் நிலை கொள்ள வேண்டும். அப்புறம் சமணம் எப்படி வந்து தமிழ்நாட்டுல வீழ்ச்சி அடைந்தது? சமணத்தின் வீழ்ச்சி பல காரணங்களால் கூறப்படுகின்றன. பக்தி இலக்கியங்களோட எழுச்சி, சைவ வைணவ சமயங்களுக்கு அரச ஆதரவு, அப்புறம் கடுமையான அந்த துறவற வாழ்க்கை, மக்களிடையே வழிபாட்டு முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், இவற்றின் காரணமாக சமணம் வந்து தமிழகத்தில் படிப்படியாக சுருங்கியது. சமணம் என்பது ஒரு மதம் மட்டுமல்ல, அது தமிழரின் கல்வி, இலக்கியம், அறநெறி மற்றும் சமூக வரலாற்றின் முக்கிய அங்கமாகும். அப்ப தமிழகம் முழுவதும் காணப்படும் கல்வெட்டுகள், சமண குகைகள், கற்படுக்கைகள், இலக்கியம் ஆகியவற்றில் அதன் பெரும்பான்மை இன்றும் சாட்சியாக நிறுத்துகின்றன. எனவே தமிழக வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்ளணும்னா நம்ம சமணத்தோட பங்களிப்பை வந்து தவிர்க்கவே முடியாது. அப்ப தொடர்ந்து நம்ம அடுத்து குறுந்தலைப்புக்குள்ள செல்லலாம். அப்ப தொடர்ந்து நான் பேச இருக்கும் துணை தலைப்பு வந்து துறவு. பொதுவாக தமிழ் சமூகத்தில் துறவு என்பது திருமணம் செய்யாமல் வாழ்வது அல்லது உலக வாழ்க்கையை விட்டு விலகுவது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது, ஆசிரியரின் கூற்றுப்படி. அப்ப இந்த துறவு என்ற கருத்தின் தோற்றத்தை நம்ம பார்த்தோம்னா வரலாற்றாளர்கள் கூறுவதன்படி கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமணமோ பௌத்த மதமோ உலக வரலாற்று துறவற வாழ்க்கையை ஒரு தனித்துவமான சமூகம் மற்றும் ஆன்மீக லட்சியமாக முன்னிறுத்திய மதங்களாக கருதப்படுகின்றன. இதுக்கு முந்தைய அந்த வைதிக மரபில் வந்து வாழ்க்கைக்கு 4 ஆசிரமங்களாக பிரிக்கப்பட்டது. ஒண்ணு பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்தியா சந்தியாகாசம். அதாவது துறவு என்பது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ஏற்கப்படும் நிலையாக கருதப்படுது. அப்புறம் இந்த தமிழகமும் துறவும் பார்த்தோம்னா சமணமும் பௌத்தமும் தமிழகத்துக்கு துறவற கொள்கையை அறிமுகப்படுத்துகின்றன. ஆனால் தமிழ் சமூகத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் காரணமாக துறவு பெரும்பான்மையான மக்களின் வாழ்க்கை முறையாக மாறவில்லை. அதாவது நம்ம தமிழர்கள் வந்து அதை ஏத்துக்கல. அப்ப தொல்காப்பியம் கூட வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்தில் கணவன் மனைவி இணைந்து அறம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. தொல்காப்பியம் வந்து அந்த பௌத்த சமண நூலா இருந்தா கூட அது துறவரத்தை ஏத்துக்கிட்டா கூட அதோட இறுதி கட்டத்துல கூட கணவன் மனைவி இணைந்து அறம் செய்ய வேண்டும் என்று கூறுது. அப்ப இந்த திருவள்ளுவரின் பார்வையில கூட நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள் துறவை வந்து உயர்ந்த அறமாக கூறுகிறது. ஆனால் சில ஆய்வாளர்களின் கூற்றுப்படி வள்ளுவர் வலியுறுத்தியது ஆஹ் கல் உண்ணாமை, புலால் உண்ணாமை, அப்புறம் துறவு. இந்த ஆகிய 3 தமிழ் சமூகத்தில் இது மூணும் தமிழ் சமூகத்துல முழுமையாக பரவல. பக்தி இயக்கமும் குடும்ப வாழ்க்கையும் இதை நம்ம பார்த்தோம்னா இந்த சௌன பௌத்த மரபுகள் வந்து துறவரத்தை வந்து உயர்வாக கருதிய நிலையில பின்னர் உருவான சைவம் மற்றும் வைணவ பக்தி இயக்கங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையை தான் இல்லறத்துக்கு முக்கியத்துவம் அளிக்குது. இதன் காரணமாக நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சிவன் உமையுடன் கூடிய கோயில் உள்ள அந்த சிற்பங்கள், சிலைகள், அப்புறம் இந்த திருமால் லட்சுமியுடன் கூடிய சிலைகள், இந்த இணைந்த உருவங்கள் வந்து வலியுறுத்தப்படுகின்றன. இது குடும்ப வாழ்க்கையின் மதிப்பை எடுத்து காட்டுகிறது. ஆஹ் இதுல வந்து நீங்க இந்த தமிழ் சமூகத்தின் பார்வையை பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த தமிழ் சமூகம் வந்து இதை எப்படி பார்த்துச்சுன்னா
இந்த தமிழர்களின் நாட்டுப்புற மரபில் வந்து திருமணம் முழுமையான மனித வாழ்க்கையின் அடையாளமாக கருதப்பட்டது. அதனால திருமணத்துக்கு வழங்கப்படும் உயர்ந்த திருமணத்துக்கு வந்து உயர்ந்த இடம் வழங்குறாங்க. திருமணம் ஆகாமல் இறந்தவர்கள் கூட சில சிறப்பு சடங்குகள் இருக்கு. இப்ப நீங்க திருமணம் ஆகாம இறக்குறாங்களே, இப்ப நம்ம கூட சில இறப்புகள் போயிருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டியா இருக்கிறது, இந்த மாதிரி சடங்கெல்லாம் கூட இருக்கும். இது வந்து இந்த பக்தி இயக்கங்கள் போன்ற மரபுகள்னால உருவான இந்த சமூகத்தில் இல்லற வாழ்க்கைக்கு இருந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. அப்ப துறவரமும் பெண்களும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சமண மரபுல வந்து பெண் பிரிவுகள் இருந்ததுக்கான கல்வெட்டு ஆதாரங்களும் இருக்கு. அவர்கள் கல்வி பணியிலும் ஈடுபட்டுள்ளனர் என்பதை கல்வெட்டுகள் காட்டுகின்றன. இது பெண்களின் கல்வி மற்றும் மத செயல்பாடுகளில் சமணத்தின் பங்களிப்பை எடுத்து காட்டுகிறது. இப்ப நீங்க தமிழக வரலாற்று துறவு என்பது ஒரு கருத்து மட்டுமல்ல, அது குடும்பம், சமூகம், மதம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றின் உறவை புரிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான ஆய்வு பொருளாகும். சமணமும் பௌத்தமும் துறவற வாழ்க்கையை உயர்த்தி பேசினாலும் தமிழ் சமூகத்தின் மையமாக இல்லற வாழ்க்கை தொடர்ந்தது. இது ஒரு சிந்தனைகளின் மோதலும் பரிமாற்றமும் தமிழக வரலாற்றை வடிவமைக்க முக்கிய காரணங்களில் ஒன்றுன்னு சொல்லி தோப்பா சொல்றாரு. அப்ப அடுத்து தொடர்ந்து நான் பேசவிருக்கும் துணை தலைப்பு வந்து அஞ்சு வண்ணம். அஞ்சு வண்ணம் வந்து தமிழகத்தின் இஸ்லாமிய வணிக குழு. அப்ப அஞ்சு வண்ணம் என்றால் என்ன? அஞ்சு வண்ணம் என்ற சொல் தமிழ் கல்வெட்டுகளில் நானாதேசிகள், மணி கிராமத்தார், திசை 1500 போன்ற வணிக குழுவுடன் சேர்ந்து காணப்படுகிறது. அப்ப இதனால இந்த அஞ்சு வண்ணமும் கடல் வணிகத்தில் ஈடுபட்ட ஒரு முக்கிய வணிக அமைப்பாக இருந்தது என்று கருதப்படுகிறது. இப்ப இலக்கியம் மற்றும் கல்வெட்டு ஆதாரங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அறிஞர் தீவை சதாசிவ பண்டாரத்தார் வந்து பல் சந்த மாலை என்ற நூலில் அஞ்சு வண்ணம் பற்றிய குறிப்புகளை வெளிக்கொணர்ந்தார். இப்ப நாகப்பட்டினத்தை புகழும் ஒரு பாடலில் வந்து அஞ்சு வண்ணமும் தலைத்து அறம் தலைத்த வானு ஊர் என்று வருது. அந்நகரில் அஞ்சு வண்ண வணிகர்கள் செல்வாக்குடன் இருந்ததை இது உணர்த்துகிறது. அப்புறம் இஸ்லாமிய வணிகர்களுடன் ஒரு இந்த தொடர்பு, இந்த பல் சந்த மாலையில் வரும் யவனராசன் கழுபதி என்ற குறிப்பு, கழுபதி என்பது கலிஃபா, அதாவது கலிப் என்பதை குறிக்கலாம் என்று ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர். இந்த அடிப்படையில வந்து அஞ்சு வண்ணம் என்பது இஸ்லாமிய வணிகர்களின் குழுவாக இருந்திருக்கலாம் என்று கருத்து முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இதுல செப்பேடு ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா, கேரள மன்னர் பாஸ்கர ரவிவர்மன் வழங்கிய கோட்டயம் செப்பேடு. இது கிபி 8 to 9ஆம் நூற்றாண்டு இருக்கும்னு சொல்றாங்க. இது மணிக்கிராமம் மற்றும் அஞ்சு வண்ண பேரு என்று குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் கேரளத்திலும் தமிழகத்திலும் கூட அஞ்சு வண்ணம் செயல்படுறதுக்கான சான்றுகள் வந்து கிடைக்கின்றன. இப்ப தமிழகத்துல வந்து அஞ்சு வண்ணத்தின் எச்சங்களை பார்க்கலாம். இன்றும் தென் தமிழகத்தில் சில பள்ளிவாசல்களுக்கு வந்து அஞ்சு வண்ண பள்ளி, தென்காசி, இந்த குலசேகரன் பட்டினம், இந்த தக்கலை எல்லாம் வந்து இது போன்ற இடங்கள் வந்து இந்த பெயருடன் அறியப்படுகிறது. சில இடங்கள் வந்து இந்த அஞ்சு வண்ணம் பள்ளின்றத வந்து பள்ளிவாசல்களுக்கு பெயரா வச்சிருக்காங்க. இது அந்த பகுதிகளில் வாழ்ந்த பழைய கடல் வழி வணிக சமூகங்களின் நினைவு சின்னமாக கருதப்படுது. இப்ப வரலாற்று முக்கியத்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அஞ்சு வண்ணம் பற்றிய ஆய்வு நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. அதாவது தமிழக பண்டைய காலத்திலிருந்து அரபு நாடுகளும் இந்த மேற்கு ஆசியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசியா, அப்புறம் இந்த ஆசிய பகுதிகளுடன் கடல் வழி வணிக தொடர்பு கொண்டிருக்கிறது. இந்த வணிகத்தின் மூலம் பொருளாதாரம் மட்டுமல்ல, மொழி, மதம், பண்பாடு ஆகியவையும் பரிமாறப்பட்டன. அஞ்சு வண்ணம் என்பது ஒரு வணிக குழுவின் பெயர் மட்டுமல்ல, அது தமிழகத்தின் பண்பாட்டு கடல் வழி வணிக மரபிற்கும் இஸ்லாமிய வணிகர்கள் ஆரம்ப கால பங்களிப்பிற்கும் ஒரு முக்கிய சான்றாகும். இன்று கல்வெட்டுகள், செப்பேடுகள், இலக்கியம் மற்றும் அஞ்சு வண்ணம் பள்ளியை போன்ற பெயர்கள் அந்த வரலாற்றின் எச்சங்களாக நமக்கு நிற்கின்றன. அப்ப தொடர்ந்து நம்ம பேசவிருக்கும் துணை தலைப்பு வந்து நிர்வாணம். இங்கு நிர்வாணம் என்பது பௌத்தத்தில் சொல்லப்படும் மோட்ச நிலை என்று பொருளில் அல்ல, மாறாக திகம்பர சமணத்தில் துறவிகளின் ஆடையின்றி வாழும் துறவர நடைமுறையை குறிக்கும் பொருளில் பயன்படுகிறது. இந்த திகம்பரர் மற்றும் சுவேதம்பரர்னு சமணத்துல 2 முக்கிய பிரிவு இருக்கு. இந்த திகம்பரர் வந்து ஆடையின்றி வாழும் துறவிகள், இந்த சுவேந்திரம்பரர் வந்து வெள்ளை ஆடை அணியும் துறவிகள். தமிழக மலை குகைகளில் வாழ்ந்த சமண துறவிகள் பலர் அந்த திகம்பர மரபை சேர்ந்தவர்கள் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அப்புறம் இந்த துறவர ஒழுக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த திகம்பர சமண துறவிகளுக்கு வந்து கடுமையான ஒழுக்க விதிகள் இருந்தன.
இப்ப உதாரணமாக பிச்சை எடுத்து தான் வாழ்வாங்க. அப்ப கையில் மட்டும்தான் உணவு ஏற்றுக்கொள்ளுதல். அவங்க பிச்சை எடுக்கும்போது கூட எந்த ஒரு தட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கையில் மட்டுமே பிச்சை எடுக்கணும். அவங்க நின்றபடியே தான் உணவு அருந்தணும். அப்ப சொத்து சேர்க்கக்கூடாது. அப்ப உலகப் பற்றுகளை முற்றிலும் துரத்தல். இந்த கடுமையான துறவற வாழ்க்கையை சமண அறநெறியின் முக்கிய அம்சமாக இருந்தது. இத நம்ம வந்து தமிழ் இலக்கியங்களில் உள்ள பார்வையில பார்த்தா, அந்த சைவ பக்தி இலக்கியங்கள் குறிப்பாக தேவாரம் மற்றும் பெரிய புராணம் சமண துறவிகளை விமர்சனம் ரீதியாக சித்தரிக்கின்றன. திருநாவுக்கரசர் அதாவது அப்பரு சமணராக இருந்து மீண்டும் சைவத்துக்கு மாறியதாக மரபு கதைகள் கூறுகின்றன. அதாவது தேவார பாடல்களிலே இந்த சமண துறவரத்தை பத்தி வாழ்க்கை குறித்து வருத்தத்துடன் அப்பர் குறிப்பிடும் இடங்களும் உள்ளன. இவை அந்த காலத்து சமய போட்டிகளில் இலக்கிய வெளிப்பாடுகள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சமூக ஏற்றுக்கொள்ளல். சில வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த திகம்பர மரபின் நிர்வாண துறவு தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மையால் எளிதில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த தமிழ் சமூகத்தில் இத்தகைய கடுமையான துறவற கொள்கை பரவலாக ஆதரவு பெறவில்லை என்று அவர்கள் கருதுகின்றனர். நிர்வாணம் என்பது சமணத்தின் ஒரு முக்கிய துறவற கொள்கையாகும். ஆனால் அது தமிழக சமூகத்தின் பண்பாட்டு மதிப்புகளுடன் முழுமையாக ஒத்துப்போகவில்லை என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதே நேரத்தில் நிர்வாண துறவை பற்றி நமது தகவல்கள்ல வந்து பெரும்பான்மை வந்து சைவ பக்தி இலக்கியங்களிலிருந்து கிடைப்பதால் அவற்றை அந்த காலத்தின் சமய விவாதங்கள் மற்றும் போட்டிகளின் பின்னணியில் இருந்து புரிந்து கொள்வது அவசியம். தொடர்ந்து வந்து கடைசி தலைப்புன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து வந்து பேச இருக்கும் துணை தலைப்பு வந்து சித்தர்கள். அப்ப இந்த தமிழ் வரலாற்றுல வந்து சித்தர்கள் என்பது ஒரு மதப்பிரிவு மட்டுமல்ல, மருத்துவம், தத்துவம், யோகம், சமூக விமர்சனம் மற்றும் மக்கள் மொழியில் சிந்தனையை பரப்பிய ஒரு தனித்துவமான அறிவு மரபாகும். சித்தர்கள் யார்? சித்தர் என்பது சித்தி அல்லது சிறப்பான ஆன்மீக, யோக, மருத்துவ ஆற்றல் பெற்றவர் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. நாட்டுப்புற மரபுகளில் சித்தர்கள் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், மருத்துவ அறிவியல் சிறந்தவர்கள், மக்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள், அதிசய ஆற்றல் கொண்டவர்களாக என்று நம்பிக்கை பரவலாக கருதப்படுகிறது. இப்ப தமிழ்நாட்டிலோட வந்து சித்தர்களின் பங்களிப்பு பாத்தீங்கன்னா, சித்தர்களின் முக்கியமான பங்களிப்பு வந்து சித்த மருத்துவம், மூலிகை அறிவு, யோக பயிற்சி, ரசவாதம், அல்கமி, ஆன்மீக தேடல், மக்களின் மொழியில் தத்துவம், இவற்றின் மூலம் அவர்கள் உயர்குடி மக்களிடம் மட்டுமல்லாமல் சாதாரண மக்களுடையும் செல்வாக்கை பெற்றிருந்தனர். சித்தர் பாடல்களின் தனிச்சிறப்பு. சித்தர் பாடல்கள் எளிய தமிழில் அமைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். அவற்றில் சில வந்து இந்த சாதி எதிர்ப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, சடங்கு எதிர்ப்பு, மனித சமத்துவம், இந்த தனிநபர் அனுபவத்தின் முக்கியத்துவம் போன்ற கருத்துக்களை இந்த சித்தர் பாடல்கள் வந்து வலியுறுத்துகின்றன. உதாரணமாக, குளம் குளம் என்பதெல்லாம் குடுமியுடன் நூலும் தானா என்ற வரி சாதி உயர்வு தாழ்வை கேள்விக்குறியாக்கிறது. அதே போல் கோயிலாவ தேதடா குளங்களாகவ தேதடா என்ற பாடல் வெளிப்புற சடங்குகளை விட உள்ளார்ந்த உண்மையை தேட வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைக்கிறது. அப்ப இதில் உள்ள சமூக விமர்சனம் பார்த்தீங்கன்னா, சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி சித்தர் பாடல்களுக்கு குறிப்பாக இடைக்கால தமிழகத்தில் இந்த வேத அதிகாரம், சாதி அமைப்பு, கோவில் மைய அதிகாரம், மத சடங்குகள் ஆகியவற்றை விமர்சித்து சமூக குரலாக விளங்கியிருக்காங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் சித்தர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அப்ப சித்த மரபில் வந்து பல்வேறு பிரிவுகள் இருந்திருக்கு. அப்ப அந்த சித்தர் அனைவரும் ஒரே வகையினர் அல்ல. அவர்கள் வந்து சில பிரிவினர் இருந்திருக்காங்க. அதுல வந்து மருத்துவ சித்தர்கள், யோக சித்தர்கள், ரசவாத சித்தர்கள், ஆன்மீக சித்தர்கள், சமூக கழக சித்தர்கள் என பல்வேறு போக்குகள் இருந்ததாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அப்ப இந்த சூப்பிய மரபும் சித்தர்களும் தமிழகத்துல வாழ்ந்த சில இஸ்லாமிய ஞானிகள், குறிப்பாக சூப்பிகள் மரபை சேர்ந்தவர்கள் சித்தர்களை போன்ற எளிய வாழ்க்கை, ஆன்மீக அனுபவம், மனிதநேயம் ஆகியவற்றை வலியுறுத்தினர். இதனால் சில ஆய்வாளர்கள் தமிழ் சித்த மரபுக்கும் சூப்பி மரபுக்கும் இடையே சில ஒற்றுமைகளை இருப்பதாக கூறப்படுகின்றன. சித்தர்கள் ஏன் மக்களிடம் செல்வாக்கு பெற்றனர்? இப்ப சித்தர்கள் ஏன் மக்களிடம் செல்வாக்கு பெற்றாங்கன்னா, அதிகாரத்துக்கு அடிப்படையில சாதியை எதிர்த்தாங்க, எளிய தமிழ்ல பேசினாங்க, ஏழை மக்களோடு வாழ்ந்தாங்க, மருத்துவ உதவிகளை வழங்கினார்கள். இதன் காரணங்களால் அவர்கள் நாட்டுப்புற மக்களின் மரியாதையை பெற்றனர். சித்தர்கள் என்பது அதிசய சக்தியில் கொண்டவர்களின் வரலாறு மட்டுமல்ல, அவர்கள் தமிழ் சமூகத்தின் மருத்துவ அறிவு, மக்கள் மொழி, சமூக விமர்சனம்,
சாதி எதிர்ப்பு மற்றும் ஆன்மீக சுதந்திரம் ஆகியவற்றை முன்வைத்த ஒரு முக்கிய அறிவு மரபின் பிரதிநிதிகள். எனவே சித்தர்களை புரிந்து கொள்வது தமிழகத்தின் சமூகம் மற்றும் சிந்தனை வரலாற்றை புரிந்து கொள்வதற்கும் அவசியமாகும். நன்றி தோழர், இதோட நான் முடிச்சுக்கிறேன். தோழர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த சித்தர் மரபுடைய தொடக்கம் எப்போ? சமணத்துக்கு பிறகா? அண்ட் அதோடைய மூலம் என்னது? இப்போ தமிழ் மரபுல இருந்து தான் அது வருதா, இல்லை இவர்களுக்குன்னு தனியா மதம் இருக்கா? அவங்க எப்படி ஒன்றிணைஞ்சாங்க? இல்ல, இவங்க மதங்கள்லாம் இல்ல, இது சமணத்துக்கு பிறந்துதான் வருது. ஆனா இந்த சித்தர் மரபு வந்து இடையிலேயே அது அப்படியே போயிருது. அது ஒரு தமிழகத்துல இரண்ட காலம்னு சொல்லி ஒரு ஒரு மன்னர்கள் ஆட்சி வறுமை என்னது மறந்துட்டாரு. இந்த சித்தர் மரபு நடக்கும் போதுதான் களப்பிலர்கள் அவங்க ஆட்சி நடக்கும் போது, அப்ப இந்த சித்த மரபு வந்து இந்த கிளர்ச்சி ஏற்படும் போது களப்பிலர்கள் ஆட்சியோட வருது. அதனாலே இது நீர்த்து போகுது. இது அவ்வளவா இவங்களோட இந்த கிளர்ச்சியோ இல்ல இந்த தத்துவங்களோ சரியா மக்களிடம் சென்றடையல தொடருது. ஆனா அது தமிழ் மரபுல இருந்து தான் தொடங்குது. கண்டிப்பா தோழர், ஆமா ஆமா, இங்க இருந்து தான் தொடங்குது. சரி, நன்றி தோழர். வேற யாராச்சும் இவருடைய தலைப்பு குறித்த கேள்விகள் இருக்கா? வணக்கம், எனக்கு கேள்வி இருக்கு தோழர். ஓகே, முதல்ல சமணம் பௌத்தம் இதுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை பற்றிய ஒரு சின்ன விளக்கம். அடுத்தது இந்த ரெண்டுல எது முதன்மையா வந்தது? இப்ப சமண தோற்றுனர், இப்ப பௌத்த தோற்றுனர் புத்தர் சொல்றோம், சமண தோற்றுனர் போய் அவரு பேர் நினைவுக்கு வர மாட்டேங்குது. ஆனா இப்ப புத்தருக்கு நிறைய சிலைகள் இருக்குது, நம்ம பார்த்தோன்னு தெரியும். பௌத்தத்தை ஒரு அறிமுகப்படுத்தினது புத்தர் அப்படின்னு. அதே மாதிரி சமணருக்கு அந்த மாதிரி சிலைகள் வைக்காததுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்ற இந்த கேள்விகளுக்கு எனக்கு விளக்கம் தேவைப்படுது. ஆக்சுவலி இந்த தீர்த்தங்கரர்கள் கூட சிலைகள் இருந்திருக்கு. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பௌத்த மதமும் சமண மதமும் ஏறக்குறைய சமமா தான் இருக்கும், ஒரே காலகட்டம் கூட சொல்லலாம். அப்ப இந்த புத்தரோட தோற்றம் நீங்க உங்களுக்கு தெரியும் தானே? புத்தரோட சிலை தோற்றம் தெரியும் தானே? தெரியும் தோழர். அதே மாதிரிதான் வந்து இந்த தீர்த்தங்கரங்களோட வடிவமைப்பு இருக்கும். சமணர்கள் கோயில்லாம் இருந்திருக்கு. பின்னால இந்த சைவ மதங்கள் அந்த வைணவ மதங்கள் வந்து பெரும் சமயங்களாக உருவெடுக்கும் போது இந்த சிலைகள்லாம் உடைக்கப்பட்டு அதை சைவ கோயிலாவும் வைணவ கோயிலாவும் கூட மாத்திருக்காங்க. இதற்கான சான்றுகள்லாம் இருக்கு. இப்ப இந்து மதம் பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தோட ஒரு எதிராக தான் இருந்திருக்காங்க, இணக்கமா செயல்பட்டதுல. அப்ப இந்து மதம்ன்றதே இல்ல, வைதிகத்தை தான் பௌத்தம் வந்து எதிர்த்து இருக்கு. இந்த வேள்வி வேதம் இதெல்லாம் வந்து பௌத்தர்கள் எதிர்த்து இருக்காங்க. அதை எதிர்த்து கிளர்ச்சி செஞ்சு வளர்ந்த மதம் தான் வந்து பௌத்தம் சமணமும். இந்த இரண்டு மதங்களுக்கு இடையில எப்படிப்பட்ட உறவு? இணக்கமா இருந்தாங்களா, இல்ல ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இல்ல எதிரியா பாக்குற பார்வை இருந்துச்சுங்களா? முரண்படல, ஆனா இது இருந்த இடங்கள் வந்து வேற. இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பௌத்த மதம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடலுக்கு ஒட்டி தான் இருக்கும். ஏன்னா அது வணிகம் சார்ந்த மதனால இது ஃபுல்லாமே வந்து இந்த கடல் சார்ந்த இடங்கள்ல தான் இருக்கும். இப்ப நீங்க அதோட இடத்த பாத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த பூம்புகார், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம் போன்ற துறைமுக நகரங்கள்ல தான் பௌத்தம் வந்து மையமா இருக்கும். அதே நீங்க சமணம் பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க அந்த சமண முனிவர்கள் வந்து குகையில தங்குறனால இந்த மதுரை பக்கம் வந்து நிறைய குகைகள் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் அவங்க ரொம்ப இருந்தாங்க. அதுவும் அந்த பெருவழிகள்ல தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து சமணமும் வந்து ஒரு வணிக மதம் தான். அது முக்காவாசி வந்து இந்த பெருவழிகள் சந்திகள்ல எல்லாம் அவங்க தங்கி இருந்தாங்க. அவங்களும் வந்து மக்களோட மக்களா கலக்கல. இது ரெண்டுமே வேற வேற இடம். இவங்களுக்குள்ள உள்ள முரண்கள்ல, ஆனா இவங்க இருந்த இடங்கள் வந்து வேற தமிழகத்துல. இந்த இலக்கியத்துல பார்க்கும்போது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பின்னு சொல்றாங்க. ஆனா சிலப்பதிகாரம் போய் சமண மதத்தை பத்தி பேசுறாங்க, மணிமேகலை பௌத்த மதத்தை பத்தி பேசுது. அப்ப அதனாலதான் கேட்டேன் எப்படி அந்த இணக்கமா இருந்தாங்களோ அப்படின்னு. இது ஏறக்குறைய இவங்களோட இவங்களோட இந்த துறவரம் இந்த நிர்வாணம் இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய இது ஒன்னாதான் இருக்கும் தோழர். அதனாலதான் அதை பத்தி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்க தோழர். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா?
இல்லைன்னா நம்ம அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். தோழர் வீச்சி, நீங்கள் தொடங்கலாம் தோழர். இருங்க தோழர், நான் ஷேர் பண்ணிடுறேன். ம். தெரியுதுங்களா அதில்? தெரியுது தோழர். ஓகே, சரி. அனைவருக்கும் வணக்கம். சரி, என்னுடைய தலைப்புக்கு போகிறதுக்கு முன்பாக வந்துட்டு தோழர் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேங்க. இந்த மாதிரி சமணமோ பௌத்தமோ வந்துட்டு எப்படி ஒரே மாதிரி இருந்ததா, அல்ல அதுக்குள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு. சமணம் பௌத்தம் வந்து தமிழகத்தில் பெரு அளவில் வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த அந்த பிணக்குகள் வந்து தெரியல, எழுதப்படலை. ஆனால் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாதமாக இருந்தது. இப்போ நீங்கள் வந்து மணிமேகலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மணிமேகலையில் வந்து சமய கணக்கர் திறம் கேட்ட காதை அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முழுக்க முழுக்க வாதமாக தான் இருக்கும். அதில் வந்து வெறும் சமணத்தை மட்டும் இல்லை, சமணம் பூதவாதம் போன்ற அந்த காலகட்டத்தில் இருந்த மதங்களுக்குள்ள நடந்த தர்க்கங்களை பற்றி அதில் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து வந்து குண்டலகேசி. குண்டலகேசி வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கல, அது ஒரு பௌத்த நூல் தான். அதில் தர்க்கம், அதுவும் ஒரு தர்க்க நூல் தான். அப்போ அந்த குண்டலகேசிக்கு மறுவாதமாக வைக்கப்பட்டு எழுதப்பட்ட நூல் தான் நீலகேசி. நீலகேசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீலின்ற அந்த பேய் எப்படி வந்து சமண மதம் தான் சிறந்தது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு மதத்தை சார்ந்த, அப்போ வந்து லோகாத வைதிகள் இருப்பாங்க, பௌத்த மதத்தை பின்பற்றவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருவங்களா போய் பார்த்து அவங்க கூட வந்து வாதம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க ரெண்டு மதங்களுக்கும் ஒன்றும் அதிகமான பிணக்குகள் வந்து எங்கே நடக்குதுன்னா வடக்கில் நடந்திருக்கும். வடக்கில் இதில் எது முந்தையதுன்னு பார்த்தீங்கன்னா சமணம் வந்து முந்தையது, பௌத்தத்தை விட சமணம் வந்து முந்தையது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி வந்து மொத்தம் 24 தீர்த்தங்கர்கள் இருப்பாங்க. அதில் மகாவீரர் வந்துட்டு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 23ஆம் தீர்த்தங்கரும் வந்து வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏறக்குறைய வந்து பௌத்தத்துக்கு ஒரு 200-300 ஆண்டுகள். அப்போ இந்த 24 பேரில் 22 பேர் வந்து லெஜெண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்ந்ததுக்கான அதை வந்து நிரூபிக்கப்படல, அது வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அப்போ அதில் வந்து 23ஆம் தீர்த்தங்கர் வந்து வாழ்ந்ததாகவும் 24ஆம் தீர்த்தங்கரர் மகாவீரர் வாழ்ந்ததாகவும், ஆனால் மகாவீரரும் புத்தரும் வந்து கொண்டெம்பரரி, ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. ஆனால் அதுக்கு முன்பாகவே வந்து 23ஆம் தீர்த்தங்கரர் வந்து வாழ்ந்திருப்பார். அப்புறம் அதே மாதிரி இந்த சிலை அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சமண மத தீர்த்தங்கர்களுடைய சிலைகளில் வந்துட்டு முழுமையாக மார்பகங்கள் தெரியும். ஏன்னா அவங்க வந்து திகம்பரர்கள், அவங்க வந்து ஆடை அணிய மாட்டாங்க, திசையே ஆடையாக அணிந்தவர்கள். அதனால அவங்க வந்து திகம்பரர்கள் அழைக்கப்படுவாங்க. அப்போ அவங்க ஆடை அணிஞ்சிருக்க மாட்டாங்க. புத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முழுமையாக நிர்வாண கோலத்தில் இருக்க மாட்டார், மேலே வந்து காவி உடை அணிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ அசோகரை வந்து சொல்லுறப்ப அவர் வந்து பௌத்த மதத்தில் வந்து ரொம்ப அமைதியாக போனவர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அசோகர் வந்து அதே மாதிரி சமணர்களை கொன்றதில்ல, ஆசிவர்களை நிறைய பேர்கள், ஒரு ஆயிரக்கணக்கான பேரை வந்து கொன்றதுக்கான தரவுகள்லாம் இருக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு ரத்தம் தெரிந்த ஒரு வரலாறாக இருக்குது அங்கே வடநாட்டில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா நீங்கள் சமணர்கள் இங்கே வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துரத்தப்பட்டு தான் வருவாங்க இங்கே தென்னாட்டுக்கு. அவங்க வந்து இங்கே சரவண பலகுலா அப்படின்ற இடத்துக்கு வரும் பொழுது அவர் பேர் ஒரு நல்ல பேர், அவர் பேர் அந்த முனிவர் பேர் பத்ரிநாதரன், இன்னொரு பேர் வரும். அவர் தான் அங்கே வருவாங்க. அவங்க வரும் பொழுதே வந்து அங்கேருந்து துரத்தப்பட்டு தான் வருவாங்க. அப்போ வந்து வடநாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வன்முறை கலந்த வரலாறு இருக்குது. தென்னாட்டுன்னு பார்க்கும் பொழுது அது அந்த அளவுக்கு இல்லை. இங்கே வந்து ஒரு தர்க்கங்கள் அந்த மாதிரியான ரீதியில் இருக்குது. ஒரு சைவ மதத்து கூட தர்க்கமாக அப்படி இருந்தது தான். அந்த கழுவேற்றப்பட்ட அந்த கதைகள்லாம் வந்துட்டு அது அதுக்கு சரியான தரவுகள் வந்து இல்லை. ஓகே, தொடர்ந்து வந்து என்னோட தலைப்புக்கு நான் போகிறேன். பேச்சு வழக்கும் இலக்கண வழக்கும். இதில் வந்து தோப்பா வந்து எதை வந்து கோடிட்டு காட்டிட்டு போகிறேன், ஒரு 5 உபத்தலைப்புகள் இருக்கும். என்னன்னா எப்பயுமே தமிழ் மொழியில் வந்துட்டு 2 வகையான வழக்குகள் இருக்கு. ஒன்று வந்து உயர்ந்தோர் வழக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இலக்கியம், அது சார்ந்த ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு வந்து என்னன்னா நாட்டார்களுடைய வழக்கு, தாந்தோர் வழக்கு அப்படின்ட்டு முன்பு அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் தோப்பா அதுக்கு முன்பாக வந்து நான் வானமாமலை அவர் தான் வந்துட்டு நாட்டார் வழக்கு அப்படின்ற சொல்ல வந்து அறிமுகப்படுத்துறாரு. அப்போ இந்த மாதிரி வந்து தாந்தோர் வழக்கு,
அந்த மாதிரி இருந்த ஒரு சொல்ல வந்து நாட்டார் வழக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. பேச்சு வழக்கம், இலக்கண வழக்கம். தமிழ் இலக்கணம் வந்து ஒரு நிமிடம். தமிழ் இலக்கணம் எப்பயுமே வந்து பேச்சு மொழியோடு ஒத்து போகின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்துடைய பாயிரம் வந்து பரம்பரனார் அப்படின்றவர் வந்து பாயிரம் எழுதுறாரு. அவர் எழுதும் பொழுது முதல் அந்த ஒரு 4 வரியிலே வந்து அவர் என்னத்தை வந்து வரையறுக்கிறார் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வடவேங்கடத்துலேருந்து தென்குமரி வரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொல்காப்பியம் வந்து ஒரு ஆய்வு நூல் அப்படின்றதுனால, ஒரு மொழியியல் ஆய்வு நூல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம தொல்காப்பியத்தை. அந்த தகுதி அதுக்கு இருக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல வந்து அந்த ஆய்வின் வரம்பை வந்து நிர்ணயிக்கிறாரு. எந்த இடத்துல தொடங்கி எந்த இடத்துல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஆய்வுல எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரி வரும். வழக்கும் செய்யலும் ஆயிரு முதலின் அப்படின்னு. அதாவது பேச்சு வழக்குல இருக்கின்ற மொழியையும் உயர்ந்தோல் வழக்கான செய்யுள் வழக்கையும் 2மே வந்து கணக்கில் எடுத்துக்கொள்றாங்க. அப்ப அந்த கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அதுலேருந்து எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் அப்படின்னு 3 வகையான இலக்கணத்தை வந்து தொல்காப்பியர் வந்து பிரிக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி வந்து எப்பயுமே வந்துட்டு அதுக்கு செவ்விலக்கியங்கள் இருந்தாலுமே அது வந்து பேச்சு வழக்குல இருக்கின்ற அந்த அந்த வழக்கை ஒதுக்கி வைக்கல. நம்மளுடைய இலக்கணம் எப்பயுமே இலக்கணம் வந்து 2வதா வரும். முதல்ல வந்து இலக்கியங்கள்லாம் பிறந்துடும். பேச்சு அப்புறம் இலக்கியமாகவும், இலக்கியம் முடிஞ்சுதான் இலக்கணம் வரும். பேச்சிலும் இலக்கியத்திலும் என்ன இருக்கோ அதை வச்சுதான் வந்து நம்ம வந்து இலக்கணத்தை வந்து வரையறுப்போம். அப்ப அந்த மாதிரி வரையறுக்கும் பொழுது பேச்சு வழக்கை வந்து அவங்க வந்து ஒதுக்கி வைக்கல அப்படின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இன்று வரையிலையும் அந்த பேச்சு வழக்குல வந்து இலக்கணம் வந்து தென்படுது. இலக்கணம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து நம்மளோட தமிழ் மொழி பேசும்போது மட்டும் இல்ல, அந்நிய மொழி சொற்களை நம்ம வந்து தமிழ் மொழியில கடன் வாங்கி பேசும் பொழுதும் அந்த அந்த இலக்கண அமைதியை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. 3 உதாரணங்களை கொடுக்குறாரு. ஒன்று வந்து உடம்புடைமை. உடம்புடைமை வந்து தமிழ்ல நம்ம எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு 2 சொற்கள் 2மே முடிவது வந்து உயிர் வாசையில முடிஞ்சு வருகின்ற சொல்லும் வருமொழியும் வந்து உயிர் வாசையில தொடங்குனுச்சுன்னா நம்ம இடையில வந்துட்டு அது உயிரும் சேராது. அப்ப இடையில வந்து நம்ம வந்து ஒரு மெய்யெழுத்தை பயன்படுத்துவோம். அப்ப அந்த மெய்யெழுத்து வந்து வகர உடன்படுமைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து எகர உடன்படுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வகர இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், கோ கூட்டல் இல். கோ ஓ என்ற ஓசையில முடியுது. இல் அப்படின்பது வந்து ஈ என்ற ஓசையில ஆரம்பிக்குது. அப்போ ஓவும் ஈயும் 2 உயிரெழுத்து என்பதனால 2ம் சேராது. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு உடன்படுமையை பயன்படுத்துவோம். அது எகரமா இருக்கலாம் அல்லது வகரமா இருக்கலாம். அப்ப அதே மாதிரி இப்ப இங்க கோ ஆபரேஷன் அப்படின்னு இருக்கு. அப்போ கோ ஆபரேஷன் இருக்கிறப்ப அதை வந்து நம்ம தமிழ்ல நம்ம சொல்லும்பொழுது எப்படி சொல்றாங்கன்னா, கோ ஆபரேஷன் அப்படின்னு. அந்த வகர ஒலி வந்து அங்க வருது. கோ ஆபரேஷன் அந்த வகர ஒலி வந்து அங்க சேர்ந்து வரும் பொழுது அது வந்து உடம்படுமையுடைய இலக்கணத்தோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தோப்பா சொல்றாரு. அதே மாதிரி நெடில் தொழில் குற்றிலுகரம். நெடில் தொடர் குற்றிலுகரம் அப்படின்னா அந்த குற்றிலுகரம் வந்து 6 எழுத்துக்கள் இருக்கும். குசுடு துப்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 6 எழுத்துக்கள் வந்து ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றிலுகரம் சொல்லுவாங்க. மொத்தம் 6 வகையா இருக்கும். உயிர் தொடர், ஆயுத தொடர், அந்த மாதிரி 6 வகையா இருக்கும். இதுல வந்து நெடில் தொடர் குற்றிலுகரம் மட்டும்தான். காடு, கா வந்து ஒரு நெடில் எழுத்து. அப்ப கா என்ற நெடில் எழுத்தை தொடர்ந்து கு சு டு து புரு எந்த எழுத்து வந்தாலும் அது வந்து நெடில் தொடர் குற்றிலுகரமாக வரும். அப்ப காடு என்ற சொல் வந்து நம்ம எழுதும் பொழுது இப்போ வந்து காடு கூட்டல் ஐ, காட்டை அப்படின்னு எழுதுறோம். நம்ம வந்து காடு ஐ அப்படின்னு எழுதுற. ஏன்னா அந்த மாதிரி நெடில் தொடர் குற்றிலுகரம் மட்டும் அந்த ஒரு உருபோடு, வேற்றுமை உருபோடு சேரும் பொழுது அந்த டகரம் வந்து இரட்டிக்கும். அப்ப அதே மாதிரி இங்க ரோடு அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம ரோட்டை, அப்ப ரோடு கூட்டல் ஐ அப்படின்னு சேரும் பொழுதும் ரோட்டை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ரோட்டுக்கு போயிட்டான், ரோட்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். அப்ப அது ரோடு என்பது வந்து என்னதான் வந்து ஒரு ஆங்கில சொல்லா இருந்தாலும் அங்கேயும் நம்ம வந்து அந்த தமிழ் இலக்கணத்தை பயன்படுத்துறோம் அப்படின்பது வந்து தோப்பா வந்து இங்க வரையறுத்து காட்டுறாரு. அடுத்து வந்து அத்துசாரியை. அத்துசாரியை வந்து எப்ப நம்ம பயன்படுத்தணும்னா மகர ஈற்று சொற்களுக்கு பயன்படுத்துவோம். மகர ஈறு அப்படின்னா வந்து இதுல முடியணும், மகரத்துல முடியணும், மகர ஒட்டுல முடியணும். இப்ப இம்ல முடியும் பொதுவா. இப்போ உதாரணத்துக்கு வந்து மரம்னு வச்சுக்கோங்க. மரம் கூட வந்து இப்ப நம்ம வந்து ஒரு வேற்றுமை உருவை சேர்க்கிறோம். மரம் கூட்டல் ஐ வந்து மரமே இல்லை, மரத்தை. அங்க வந்து அத்து அப்படின்ற ஒரு சாரியை வந்து சேரும்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆஹ், ஆஹ், மரத்தின் அப்படின்னு வச்சுக்கோங்க. மரம் கூட்டல் இன் அப்படின்ற ஒரு வேற்றுமை சொல்லுதுன்னா மரமின் அப்படின்னு இல்லை, மரத்தின் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி இங்க மீடியம் என்ற சொல் நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலே நம்ம எடுத்துக்கிட்ட சொல். ஸ்டேடியம் என்ற சொல் வந்து நம்ம வந்து கடன் சொல்லுதான். அப்போ கடன் எடுத்துக்கிட்ட சொல் வந்து மீடியம் அப்படின்னு வந்து நம்ம எழுதும் பொழுது மீடியமில் அப்படின்னு எழுதல, மீடியத்தில் அத்து அப்படின்ற அந்த ஒரு சாரியை சேர்த்து தான் எழுதுறோம். ஸ்டேடியம் அப்படின்ற சொல்லு நம்ம எழுதும் பொழுதும் ஸ்டேடியத்தில் அப்படின்ற அந்த சாரியை சேர்த்து தான் நம்ம எழுதுறோம். அப்ப பேச்சு வழக்கை அடிப்படையாக கொண்டதுனால தான் தமிழ் இலக்கணம் இன்று வரை உடைப்படாமல் உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு தொப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அஹ், இந்த நம்ம நாட்டிலே, அதாவது தமிழ்நாட்டிலே இருந்த விடயங்களுக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்த விடயங்களுக்கும் குறிப்பதற்காக அந்த ரெண்டு சொற்களை பயன்படுத்துறாங்க. ஒன்று வந்து நாடு. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாட்டாடு, நாட்டு சர்க்கரை, நாட்டு தென்னை, நாட்டு கருவேலம், நாட்டியார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவங்க சொல்றாங்க. நாட்டியார்னா உள்நாட்டு குருமார். இப்போ அதே மாதிரி சீமை என்ற சொல் வந்து நம்ம எப்போ பயன்படுத்துறோம்னா சீமை சர்க்கரை, வெளிநாட்டிலேருந்து உள்ள பொருள்கள் அல்லது வெளியூர் தன்மை கொண்ட பொருள்கள் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுக்கு வந்து நம்ம சீமை என்ற சொல்லை சேர்த்துக்கொண்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீமை சர்க்கரை, சீமை தண்ணீர், சீமை கருவேலம், சீமை மருத்துவம். இப்போ வந்து மாடர்ன் மெடிசன்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சீமை மருத்துவம்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா அது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தது அப்படின்றத குறிப்பதற்காக, அந்த தன்மையை குறிப்பதற்காக. மேலும் வந்து சில சொற்களை வந்து நம்ம தமிழ் மொழியில சேர்த்து கொள்ளும் பொழுது அதுக்கு வந்து தமிழ் வடிவத்தை தான் நம்ம கொடுப்போம். இப்ப ட்ரெஸ்ஸர், இந்த குமரி மாவட்டத்துல வந்து ட்ரெஸ்ஸர் என்ற சொல்லு, ட்ரெஸ்ஸர் இருக்காங்களே, இப்ப அந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து அந்த அந்த பாலூட்லாம் பண்ணுவாங்களே, அவங்களும் வந்து தெரேசர் அப்படின்று கூப்பிடுறாங்களாம். இது வந்து கவிமணி அப்புறம் புதுமை பித்தன் அவங்களோட படைப்புகள்ல வந்து அது இடம்பெற்றிருக்கு. அப்புறம் அடி என்ற சொல் வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு மரத்தடி, குழாயடி, குழாயடி சண்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க படத்துலலாம். அப்ப அந்த மாதிரி சொல்லு கூட இங்க வந்து ரயில் அப்படின்ற சொல்லு கூட சேர்க்கும் பொழுது ரயில் அடி. குரூஸ், குரூஸ் என்பது வந்து போர்த்துகீசிய மொழியில வந்து குராஸை குறிக்கும். அந்த சிலுவை இருக்குல்ல, அந்த சிலுவை குறிக்கும். அந்த சிலுவை கூட சேர்த்தே வந்து எழுதும் பொழுது குருசடி அப்படின்ற மாதிரிலாம் எழுதுறாங்க. அப்ப என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மொழி வந்து உயிர்ப்போட இருக்கு அப்படின்றது வந்து தோப்பு அதில் வந்து தெளிவுபடுத்துறாரு. அடுத்து வந்து வாய்மையும் கடவுளும். இந்த வாய்மையும் கடவுள்ல வந்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இந்த தமிழர்கள் பொதுவாக வந்து அந்த பொய், களவு, கொலை, காமம் இந்த 4 விடயங்களை வந்து ஒரு சமூக மதிப்பீட்டுக்காக பயன்படுத்துறாங்க. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அப்படின்பது வந்து சொல்வதற்காக அவன் வந்து பொய் சொல்றவனா, திருடுறவனா, கொலை பண்றவனா, அல்லது காமம்ன்றது பொருந்தா காமம், அவன் வந்து காம மிகுதியால ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் செய்யறானா அப்படின்றத பாக்குறாங்க. ஆனா வந்து இது வந்து நீங்க சமண மதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 பாதகங்கள் இருக்கும். அதுல வந்து கல் அப்படின்ற ஒண்ணு சேர்த்திருக்கும், அதாவது மது அருந்துவது. ஆனா தமிழவங்கிட்ட வந்து அது வந்து நிக்கல, கல்லை வந்து தவிர்த்துட்டாங்க. மொத தோழர் இவர் சொன்ன மாதிரி, குணாளன் சொன்ன மாதிரி, தமிழர்கள் வந்து கல்லுண்ணாமை, அப்புறம் கொல்லாமை, அப்புறம் வந்து துறவறம், இந்த மூன்றையும் வந்து அவங்க எடுத்துக்கொள்ளல. புலால் உண்ணாமை அல்லது கொல்லாமை, இது மூன்றையும் வந்து அவங்க எடுத்துக்கொள்ளல. அதே மாதிரி கல்லை தவிர்த்துட்டு மற்ற 4 வந்து இன்றளவும் சமூக மதிப்பீடுகளாக நீடிக்கின்றன. தமிழர்கள் வந்து இந்த 4ஐயும் வச்சு ஒரு ஒரு மனிதனை வந்து அவன் சமூகத்துல எப்படியாப்பட்டவன் அப்படின்றது வந்து அவங்க மதிப்பீடு செய்றாங்க அப்படின்னு. அப்ப இந்த பொய் என்ற விடயம் இருக்குல்ல, அதுக்கு எதிர்மறையானது வந்து உண்மை. அப்ப அந்த உண்மை சொல்றதை பத்தி 2 வகையா பாக்குறாங்க. இலக்கிய மரபு அல்லது மேலோர் மரபுல வந்து எப்படி சொல்றாங்கன்னா வந்து ஆஹ் அந்த மெய்மை, வாய்மை அப்படின்ற சொல்ல எப்படி சொல்றாங்கன்னா நல்லதை பேசுறது, பொய் சொல்லாம இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றாங்க. ஆனா இது வந்து நாட்டார் மரபுல வந்து எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சொன்ன சொல்லை காப்பாற்றுதல். வாய்மை அப்படின்னா வந்து வாக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, கொடுத்த வாக்கை வந்து காப்பாத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள தான் நாட்டார் மரபுல பாக்குறாங்க. அது வந்து 2 வகையா பாக்குறாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா கடவுள்கிட்ட நம்ம போயிட்டு அவர்கிட்ட நம்ம ஒண்ணு சொல்றோம், நீ எனக்கு இது கொடுத்துட்டா நான் உனக்கு இது செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட வேண்டோம் இல்லையா, அதை வந்து நேர்த்திக்கடன் என்ற சொல்லால் அழைப்போம். அது வந்து தெய்வத்துக்கு அளிக்கின்ற வாக்குறுதி. அதே மாதிரி தெய்வத்தை நினைத்து மனுஷனுக்கு வந்து அந்த வாக்குறுதி நீ கொடுத்தீங்கன்னா சத்தியம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வேறொரு வகையான ஒரு வாக்குறுதி. அப்போ வந்து தெய்வத்துக்கு நம்ம சொல்றது வந்து நேர்த்திக்கடன், மனுஷங்கிட்ட தெய்வத்தின் பெயரை சொல்லி நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம ஒரு ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா அது பெரிதும் சத்தியம். அப்ப இது என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா இந்த திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த வாக்குறுதிகள் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்போ அந்த காலத்துல வந்து இப்போ ஒரு கிராமப்புறங்கள்ல வந்து அது வந்து ஒரு ஆவணமெல்லாம் இருக்காது. நான் உன்னை திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. அப்புறம் கடன் வாங்கிக்கிறப்ப வந்து அங்கேயும் ஆவணப்படுத்துதல்லாம் பெருசா இருக்காது. நான் உனக்கு அதில் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. நான் உனக்கு இவ்வளவு காசு தரேன், நீ எனக்கு இப்ப திருப்பி நீ இப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து திருட்டு மறுத்தல்.
அப்போ இந்த ஒரு ஆள் வந்து ஒரு பொருளை திருடிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா இந்த 3 சூழல்கள்லையும் என்ன செய்வாங்கன்னா அவங்கள வந்து இழுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் கோபமான தெய்வங்களை வந்து வச்சிருப்பாங்க அந்த ஊர்ல. அந்த கோபமான தெய்வங்கள்ட்ட போயிட்டு அதை முன்னுக்கு சத்தியம் செய்ய சொல்லுவாங்க. அந்த சத்தியம் செய்ததுல வந்து அவங்க ஒன்றும் நம்புவாங்க. இப்போ எழுத்தறிவு பெறாதவர்கள் வந்து எழுத்தை விட வாக்குறுதியே நம்புறாங்க. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னு வந்து ஒரு 2 பேர் மேபி அவங்க பெற்றோர் முன்னாடி சொல்லியிருப்பாரு. ஆனா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கேட்கும் பொழுது இல்ல நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து யாரை வந்து துணைக்கு கூப்பிடுறது, யாரை வந்து சாட்சிக்கு கூப்பிடுறதுன்னு தெரியாது. அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா சாட்சிக்கு வந்து கடவுளர்களை வந்து கூப்பிடுறாங்க. அதுதான் வந்து வாய்மையும் கடவுளும் அப்படின்ற தலைப்பு அது. அப்ப இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகர் கோயில் நடக்கும். இப்ப இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரையல் பை ஆர்டியல்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரையல் பை ஆர்டியல் வந்து இது வந்து தமிழ் சமூகத்துல மட்டும் இல்ல, பல சமூகங்கள்ல இப்போ வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஜுடிஷியரி அந்த மாதிரிலாம் நான் படிக்கிறப்ப ஆஹ், ஒரு ஒரு சாட்சி இல்லாத ஒரு சூழல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஒரு கடினமான ஒரு வேலையை கொடுத்து உதாரணத்துக்கு எப்படின்னா நெருப்பை தாண்டுற மாதிரி அல்லது விஷத்தை குறிக்கிற மாதிரி இல்ல நெருப்பை போய் தொடுற மாதிரி அந்த மாதிரியான வேலைகள்லாம் கொடுப்பாங்க. அப்ப யாருக்கு வந்து எதுவுமே நடக்கலையோ அவங்க தான் வந்து உண்மை சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்தது. இப்ப நம்ம ராமாயண கதையில கூட நம்ம அக்னி பரீட்சை கொடுப்பாங்க இல்லையா இவங்களுக்கு சீதைக்கு. அதெல்லாம் வந்து ஒரு ட்ரையல் பை ஆர்டியல் தான். ஒரு உதாரணம் அது. அப்ப அந்த மாதிரி எங்க இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அழகர் கோயில்ல. அழகர் கோயில்ல என்ன செய்வாங்கன்னா 18 படி அழகர் கோயில் வந்துட்டு அங்க 18 படி 18ஆம் படி கருப்பர் இருப்பாரு. அந்த 18 படி இறங்கி வந்து ரூ. 15 நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த 15 படி இறங்கி வந்து நம்ம சத்தியம் பண்ணணும். அப்புறம் கருமாத்தூர் மூணுசாமி கோயில். இங்க வந்து ஆனா இது இப்ப நடக்கிறது இல்ல, முன்பு நடந்தது. அழகர் கோயிலெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. என்ன செய்வாங்கன்னா கொதி எண்ணெயில போய் கை விடணும். எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குமா அதுல போய் நம்ம கை விடணும். கை விட்டு நம்மளுடைய நம்ம உண்மை சொல்றோமா பொய் சொல்றோமா அப்போ வந்து உண்மை சொன்னாங்கன்னா அவங்க கைகளுக்கு வந்து எந்த ஒரு பாதகமும் ஏற்படாது. பொய் சொன்னாங்கன்னா அவங்க கையில் வந்து காயம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கைகள்லாம் இருந்திருக்கு. அப்புறம் கொல்லங்குடி காளியம்மன் அப்படின்ற ஒரு கோயில்ல வந்து என்ன செய்வாங்கன்னா நாணயத்தை 2ஆ வெட்டி போட்டுருவாங்க. அந்த நாணயத்தை 2ஆ வெட்டி போட்டு சத்தியம் பண்றது இருக்குது. அப்புறம் ஆறுமுக மங்கல சுடலைமாடன் அங்க வந்து ஒரு 1.25 ரூபா வச்சு வெற்றிலை சுருள் மேல வந்து சத்தியம் அடிச்சு கையை அடிச்சு வந்து சத்தியம் பண்றது. நான் வந்து உண்மையை சொல்றேன் அப்படின்ற மாதிரின்னு. இப்ப இதுல வந்து இந்த கருமாத்தூர் மூணுசாமி கோயில் வந்து அது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் அது. இப்ப விருமாண்டி படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விருமாண்டி கடையில அந்த படத்துல வர கதைகள்ல வர அந்த கதாபாத்திரங்கள் இருக்குல்ல விருமாண்டி விருமன் அது வந்து அந்த கோயில்ல மூணுசாமி கோயில்ல உள்ள ஒரு ஒரு சாமியோட பேர் தான். அப்புறம் பேய்காமன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு அந்த படத்துல. பேய்காமனும் அங்க உள்ள ஒரு சாமியோட பேர் தான். அதே மாதிரி பேச்சின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. பேச்சியும் வந்து அங்க இருக்கிற சாமியோட பேர் தான். இது வந்து ஏன் இது நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இது நம்ம தலைப்புக்கு முதல்ல நம்ம பேசணும் இல்லையா எப்படின்னா வந்து இந்த இயக்கிகள் வழிபாடு வந்து எப்படி வந்து சமணம் வந்து உள்வாங்கி கொண்டது. அப்புறம் இந்த சாத்தன் வழிபாடு எப்படி சமணம் உள்வாங்கி கொண்டது பௌத்தம் உள்வாங்கி கொண்டது அப்படின்றதுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இது புத்தகத்தில் இல்லை, நான் உங்களுக்கு நான் ஒரு இடைச்செருகலா சொல்றேன். என்ன அப்படின்னா இந்த பேய்காமன் என்பது வந்து ஒரு நாட்டார் தெய்வம். அப்ப இந்த பேய்காமன் கதை வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடநாட்டுல அந்த கலியுக தொல்லை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் அப்புறம் வந்து விஷ்ணு பேர் வந்து மாயன், பிரம்மன் தான் வந்து விருமன். அந்த விருமாண்டி அப்படின்னு வருது இல்ல, பிரம்மன் தான் வந்து பருமன் அப்படின்னு ஆகி விருமனா மாறி இருக்கும். விருமன் என்பது வந்து பிரம்மாவோட பெயர் தான். அப்ப இவங்கெல்லாம் வந்து வடநாட்டுக்கு வராங்க, தென்னாட்டுக்கு வராங்க, தமிழகத்துக்கு வராங்க. வரும் பொழுது அந்த பார்வதி அந்த பேச்சு பார்வதியோட பேர் வந்து பேச்சு. இந்த பேச்சு வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து தவம் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஆரிய பண்பாடான இந்த சைவமா இருக்கிறது அப்புறம் வந்து யாகம் செய்யறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க அந்த காட்டுல வாழ்ற வந்து ஒரு தெய்வத்தோட பேர் தான் வந்து பேய்காமன். அப்ப அந்த பேய்காமனை வந்து என்ன பண்றாங்கன்னா விரட்டி அடிக்கிறாங்க. அவனை வந்து விரட்டுறதுக்காக யாரெல்லாம் கூப்பிடுறாங்கன்னா வந்து மாயனை கூப்பிடுறாங்க, விருமாண்டியை கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி கதைகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம அந்த படத்துல கூட கதையை பார்க்குறப்ப விருமாண்டி வந்து ஹீரோ ஆயிடுறான். பேய்காமன் வந்து கட்டணம் அது வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா வருவார். அவர் வந்து ஒரு கட்டணம் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி வந்து உண்மையா என்ன கதைன்னா பேய்காமன் தான் அந்த இடத்தோட ஓனர். அங்க அங்க அந்த நாட்டார் தெய்வம் வந்து அந்த பேய்காமன் தான். அப்ப இதே மாதிரி தான் வந்து நீங்க மற்ற கதைகள்லாம் நீங்க வந்து பொருத்தி பார்க்கலாம். ஒரு அந்த மற்ற மதங்கள் வரும் பொழுது அங்க ஒரு யக்ஷினியோ அல்லது ஒரு நாட்டார் தெய்வ வழிபாடோ அங்க இருக்கும். அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தை வந்து கெட்டதா காட்டுவாங்க.
அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வத்தை வந்து தன்னுடைய பரிவார தெய்வங்களாக தங்களுடைய மதத்துக்குள்ளே சேர்த்துக்குவாங்க. சமணமும் சரி, பௌத்தமும் சரி, வைதிகமும் இதுதான் செய்யும். இதுல வந்து இன்னொரு ஒரு ஆர்வம் மூட்டக்கூடிய ஒரு தகவல் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேய் காமனை வந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க வந்து கள்ளர் அப்படின்னு சொல்லி ஒரு சாதி தான் வந்து அந்த கருமாத்தூர் முனுசாமி கோயில் வந்து முக்கியமா அவங்களுடைய குலதெய்வமா இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேய் காமனை தான் இன்ன வரைக்கும் வணங்குவாங்க அவங்க. அப்ப என்ன தெரிய வருதுன்னா, அங்க இருந்த பூர்வக்குடி மக்களுடைய சாமி தான் அந்த பேய் காமன். அந்த பேய் காமனுக்கு வந்து எல்லாமே செய்யறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பறையர் இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து செய்வாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில்ல அப்படிதான் நடக்கும். பறையர் இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அந்த கோயில்ல இந்த கள்ளர்கள் வந்து போயிட்டு அங்க போயிட்டு அவங்க ஏதாவது செய்யணும்னாலும் கூடமே பறையர்கள் தான் அங்க வந்து பூசாரிகளா இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. என்னதான் இந்த சமூக அடுக்குல வந்து இங்க தங்களை வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டாலுமே, ஆனா அந்த கோயில்ல வந்துட்டு அங்க வந்து ஒரு ஒரு சமநிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விடயம் இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த நாட்டார் தெய்வங்கள் கோயில்ல வந்துட்டு தீட்டுன்ற விஷயம் இருக்காது. இந்த கோயில்ல அந்த வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல கோயில்ல உள்ள விட மாட்டாங்க. ஆனா இந்த கோயில்ல நீங்க போனீங்கன்னா, பேய்க்காமனுடைய சன்னதியில மட்டும் முன்னுக்கு வந்து ஒரு குடம் வச்சிருப்பாங்க. அதுல தண்ணி வச்சிருப்பாங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்துல கூட அந்த குடத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுட்டு அந்த கோயிலுக்குள்ள போகலாம். அப்ப ஒரு நாட்டார் வழிபாடு வந்து இப்படிதான் ஏறக்குறைய இருக்கும். அதை வந்து ஒரு ஆரியமயப்படுத்திட்டாங்க அப்படின்பது அப்பதான் வந்து இந்த தீட்டு இந்த ஆச்சாரங்கள் இதெல்லாம் வந்து சேரும். அப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம், ஒரு இடைச்செருகலாம் சொல்லிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து இந்த ட்ரையல் பை ஆடியல் வந்து இந்த கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்கு. இந்த குடுமியான் மலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கோயில் அந்த இடத்துல வந்துட்டு இந்த சிவபிராமணர்களும் தச்சர்களும் வந்து என்ன பண்ணாங்க, நகையை திருடிடுறாங்க. அப்ப கேட்கும்போது சில பேர் ஒத்துக்கிறாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஒத்துக்காதவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொழு உருவி பிரத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சூடான இரும்பை வந்து பிடிக்க சொல்றாங்க. அப்ப யாருக்கெல்லாம் வந்து அந்த பிடிக்கும் பொழுது வந்து சுடுதோ அவங்களாம் வந்து அந்த குற்றவாளிகளாக வந்து அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து மேலத்தனியம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து 17ஆம் நூற்றாண்டுல பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் நிலப்பிரச்சனை வருது. நில உரிமை தகராறு வருது. அங்க வந்து ஒரு ஒரு வேளாண் நிலம். அப்ப நிலப்பிரச்சனை வரும்பொழுது காய்ச்சிய நெய்யில் வந்து கையை முக்குறாங்க. அப்ப அந்த காய்ச்சிய நெய்யில் கையை முக்கும் பொழுது பல்லர்களுக்கு வலிக்கல, பறையர்களுக்கு வலிக்குது. அப்ப வந்து அப்ப பல்லர்களுக்கு தான் வந்து இந்த உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பல்லர்களுக்கே அந்த இடத்த வந்து கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு முறைகள் வேறுபட்டாலும் சொன்ன சொல் தவறாமை அப்படின்பது சமூகத்திலிருந்து பெரிதும் போற்றப்பட்ட ஒரு மதிப்பீடு. ஓகே. அடுத்து இது அப்படியே ஒரு தொடர்ச்சியா பார்த்தோம்னா, இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு பழமையான ஒரு முறை தான் இது. இது பழங்குடிகளோட நம்பிக்கை இது. வாக்குறுதி தவறியவன் வந்து வாழும் இடத்துல மழை பெய்யாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஒரு உதாரணம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேட்டூர் குலத்துடைய நம்பிக்கை அது. இது எப்படின்னா, சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் அதை வந்து பழங்கடன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. வேட்டூர்கள் வந்து தங்களுடைய குலதெய்வமான சாலினி அப்படின்றவங்க தான் அவங்களுடைய குலதெய்வம். அவங்களுக்கு வந்து அளித்த நேர்த்தி கடனை நிறைவேற்ற தவறியதுனால அவங்களுடைய மரக்குடி முழுவதும் வறுமைப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவங்களுடைய அந்த குடிகள் வந்து வறுமையில போயிட்டாங்க. அந்த அந்த சொன்ன நேர்த்தி கடனை அவங்க நிவர்த்தி அதை செய்யாதனால அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அழகருக்கு வந்து வர்ணிப்பி பாடல்ல வந்து என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, நேர்த்தி கடனை செய்யாதவங்களை வந்து வஞ்சிக்கிற கேள்வி கேட்குற மாதிரி அவங்ககிட்ட கோச்சிக்கிட்ட மாதிரி ஒரு தொனியில பாடல்லாம் இருக்கும். அப்படி இருந்தா கூட பயப்படாத, நான் வந்து உன்னோட குற்றத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உனக்கு வந்து ஆண் குழந்தை தரேன் அப்படின்னு அந்த தெய்வம் வந்து வரம் கொடுக்குற மாதிரியான பாடல்கள்லாம் இருக்கு. ஓகே. அடுத்து அடுத்து வந்து தத்துவ போர். இது 3வது தலைப்பு, தத்துவ போர் என்பது. இந்த தத்துவ போர் வந்து எங்க நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் ஈழத்திலையும் 2 இடத்துலையும் வந்துட்டு ஒரே நேரத்தில் நடக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு ஈழம் அப்படின்றது வந்து 2 வந்து ஒரு தனித்தனி பகுதிகளாக பெரியதாக வந்து இல்லை. ஒரு அப்படியே இணைந்த, அதாவது ஒரு பண்பாட்டு அளவுல மொழி அளவுல வந்து ரொம்ப ஒரு இணைந்த ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்ப இது எது வந்து இதோடைய வந்து ஒரு 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 ஆரம்ப புள்ளி அப்படின்னா, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியோசபிக்கல் சொசைட்டி வந்து இது வந்து மேற்குலகில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு மதம், ஒரு இயக்கம் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆரியர்களுடைய வேறு வந்து எது அப்படின்ற மாதிரியான ஒரு தேடல்ல இறங்குறாங்க. தேடி வந்து அப்போ வந்து இந்தியாவுக்கு வராங்க. அந்த ஒரு 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் நம்ம பார்த்தோம்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இண்டோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டோஃபைல்னா வந்து இந்தியா மேல வந்து ரொம்ப காதல் கொண்டு 2 வகையா இருக்கும். இண்டோஃபோபியாவும் இருக்கும், இண்டோஃபைல்ஸும் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா மேல அங்க வந்து ரொம்ப வித்தியாசமான அங்க தத்துவங்கள்லாம் இருக்கு, மதங்கள்லாம் இருக்கு, வாழ்க்கை முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேல காதல் கொண்டு வந்த நிறைய ஆங்கிலேயர்கள்லாம் அங்க இருக்காங்க. அப்ப இங்க வந்து அப்ப அங்க அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து இந்த ஆரியர்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து அங்க உருவாகுது.
அப்போ அந்த ஆரியர்களுடைய தொட்டில் எங்க அவங்களுடைய எங்க உருவாகுனாங்க, அவங்களுடைய தொன்மையான மதம் என்ன அப்படின்ற மாதிரி தேடல்கள்லாம் இறங்கும் பொழுது இந்த கர்னல் ஆல்காட்டும் பிளவட்ஸ்கி அம்மையாரும் என்ன பண்றாங்கன்னா, ஹிந்து தர்ம புனருத்தாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரியர்களுடைய தாய் மதம் இந்து தான் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 எண்ணத்துல வந்து இந்தியாவுக்கு வராங்க. அப்ப அந்த இந்து மதத்தை வந்து நம்ம வந்து புனரமைக்கணும் அப்படின்ற மாதிரியான விடயங்கள்லாம் செய்கிறாங்க. இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மிஷினரியோர்கள் ரொம்ப வேகமாக இருக்காங்க. இப்போ பேராயர் கால்டுவெல் இருக்கார் இல்லையா, இப்போ கால்டுவெலுக்கு வந்து ஒரு பன்முகத்தன்மை இருக்கு. அவர் வந்து நம்ம ஒரு மொழியியல் அறிஞராக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து த நாடார்ஸ் ஆஃப் திருநெல்வேலி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நீங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ மிஷினரியா கால்டுவெல் வந்து எப்படி அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க குறை சொல்லலை, அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குல்ல. அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ மிஷினரியா அவர் அந்த இடத்துல அப்படியும் செயல்படுறாரு, ஒரு மொழியியல் ஆய்வாளரும் செயல்படுறாரு. அப்போ அந்த திருநெல்வேலி நாடார்கள் அப்படின்ற புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும். அதில் அப்போ நெல்லை மாவட்டத்தில் 1,00,000 பேரை வந்து மதம் மாற்றுறாரு அவர். அதில் குறிப்பாக வந்து முக்கியமான நாடார்கள் தான் அவங்க வந்து மதம் மாற்றுறாரு. அப்போ இந்த ரெண்டும் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைவ அறிஞர்களை தத்துவ போர்க்களத்தில் இறக்குது. அப்போ இது ரெண்டு பக்கமும் வந்து வேக வேகமாக விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்க வந்து தத்துவ போர்க்களத்தில் வந்து இறங்கிடுறாங்க. அப்போ ஈழமும் தமிழ்நாடும் அறிஞர்களை பொறுத்தமட்டில் ஒன்றாகவே இருந்தன. அப்போ முதல் தலைமுறை அறிஞர்கள் வந்து யார் பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, சி.வை. தாமோதரம் பிள்ளை, கனகசபை பிள்ளை, ஜே.எம். நல்லசாமி பிள்ளை, அப்போ அவர் வந்து சித்தாந்த தீபிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நடத்துறாரு. இவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க. யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக ஆறுமுக நாவலருடைய மாணவர் வந்து செந்தில் நாதையர், அப்புறம் சபாபதி நாவலர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர். இவங்க வந்து ஈழம் தமிழ்நாடு 2 பகுதியிலும் வாழ்ந்தவங்க இந்த 3 பேரும். அப்புறம் இந்த பத்திரிகை போர் நடக்குது. இந்த பத்திரிகை போர் வந்து எப்படின்னா, ஞானப்பிரகாச அடிகளார், இந்த ஞானப்பிரகாச அடிகளார் வந்து அவர் வந்து ஒரு கத்தோலிக்க துறவி, நல்ல தமிழறிஞர். ஆனால் வந்து மறுப்புகளையும் அவர் வந்து விளக்கங்களையும் வந்து ரொம்ப தன்மையாக நல்ல தமிழ் மொழியில எழுதக்கூடிய ஒரு அறிஞர் அவர். அப்போ அவர் நிறைய நூல்கள் எழுதுறாரு, மறுப்பு நூல்கள் எழுதுறாரு, விளக்க நூல்கள் எழுதுறாரு, சைவ ஆட்சேப சமாதானம் போன்ற நூல்களை எழுதுறாரு. அப்புறம் செந்தில்நாத ஐயர் வந்துட்டு இவர் வந்து ஆறுமுக நாவலுடைய மாணாக்கர். இவர் வந்து விவிலிய குர்ச்சிதம் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு மறுப்பு நூல்கள் மாதிரி இருக்கும், ஒரு வாத நூல், ஒரு கண்டன நூல் மாதிரி இருக்கும். அப்போ விவிலிய குர்ச்சிதம் எழுதினோடனே அதுக்கு மறுப்பாக விவிலிய குர்ச்சிதம் கண்டனம் அப்படின்னு வந்து கிறித்தவர்கள் நூல் எழுதுறாங்க. அதுக்கு மறுப்பாக இவர் வந்து விவிலிய குர்ச்சிதம் கண்டனம் கண்டன அதிகாரம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அது அந்த மாதிரி தான், அப்படியே ஒரு சங்கிலி மாதிரி போகும் அந்த நூலோட பெயர்கள். முதல்ல ஒரு பேர் இருக்கும், அதுக்கு ஒரு பேர், அதுக்கப்புறம் இன்னொரு பேர், அப்படியே தம்மா பண்ணிட்டே போகும். அப்புறம் 1889 அது ஒன்றும் வலுக்குது. இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த வாதம் அப்படின்லாம், தர்க்கம்லாம். இயேசு கிறிஸ்துவும் கடவுளா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி 15,000 பிரதிகளை வந்து பரப்புறாங்க. அப்போ அந்த கட்டம்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரம் இறங்கி போயிடுறாங்க. இந்த பாரதி ரொம்ப தரம் இறங்கி அவங்க பேச்சில், அவங்களுடைய எழுத்துக்கள்லாம். பாதிரிமார் ஸ்கூல்களில் பெண்கள் படிக்கலாமா அப்படின்ற மாதிரியான கையேடுகள்லாம் எழுதி பரப்பிட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல ஆனால் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, அது சைவ சமயத்துக்கான ஒரு தர்க்கமாக தான் இருக்கு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே இந்து சமயத்துக்கு இவங்க வாதிடுற மாதிரி ஆயிடுது. முதல்ல இவங்க ஏன் வராங்க அப்படின்னா, இந்து சமயம், ஆரியம் அப்படின்ற ரெண்டுலேருந்து வந்து தங்களை தற்காத்துக்கணும்னு சொல்லி தான் சைவ சமயத்திலேருந்து இந்த அறிஞர்கள் வந்து இதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிறகு அப்படியே போக 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 அது அப்படியே வந்து இந்து சமயத்துக்கே ஆதரவாக எழுதுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. அப்புறம் தேசிய இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் வந்து அவங்க வரும்பொழுது இந்த என்ன ஆகுதுன்னா, இந்த மத சண்டைக்கான கலமையெல்லாம் பெறுது. என்ன ஆகுதுன்னா, தேசிய இயக்கங்கள் வந்து என்ன வந்தோன்னே என்ன நினச்சிக்கிறாங்க, இந்துக்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தேசிய இயக்கங்கள், காங்கிரஸ் போன்ற தேசிய இயக்கங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. சைவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திராவிடம் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா திராவிடம் வந்து அப்போ நாத்திகம் என்பது வந்து 1920களில் நாத்திகம் என்பது ரொம்ப வீரியமாக பேசலை. அப்போ அது வீரியமாக பேசும் பொழுது தான் வந்து அப்படியே ஒரு 10 வருடங்களில் இந்த மத சண்டைக்கான இந்த கலமை எல்லாம் போய் அப்படியே எல்லாமே குறைஞ்சி போயிருது. இப்போ மேலும் சில பத்திரிகை போர் விவரங்கள் வேற, சிவனும் தேவனா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாங்க, கிறிஸ்துவ நூல். அப்புறம் அதுக்கு சைவ மறுப்பு வந்து எப்படி எழுதுறாங்கன்னா, சிவனும் தேவனா என்னும் தீய நாவுக்கு ஆப்பு அப்படின்னு புத்தகம் எழுதுறாங்க. அப்புறம் ரச்சனீய சமய நிர்ணயம், ஞானப்பிரகாசரை போலவே நாகரிகமான முறையில் அமைந்த விவாதங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஞானப்பிரகாசர் வந்து ரொம்ப தன்மையா
ரொம்ப நாகரிகமான முறையில் வந்து விவாதங்களை எடுத்து வைப்பார் அப்படின்ற மாதிரி கிருஷ்ண பிள்ளையும் அவரும் வந்து ரொம்ப தன்மையாக எழுதுறாரு. அப்புறம் பத்திரிகைகள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து சத்திய வேத பாதுகாவலன் கத்தோலிக்க பத்திரிகை அது, ஞானசக்தி, இந்து சாதனம் அப்படின்னு சைவ சமய பத்திரிகை, அதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் புரொட்டஸ்டன்ட்லாம் ரொம்ப நீங்கள் ஈழத்தில் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர்கள் தான் ரொம்ப வேகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் புரொட்டஸ்டன்ட் அவங்க தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அவங்க போர் சத்தம் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க. இந்து மதம் அப்புறம் சைவர்கள் வந்து எங்கள் பிரம்ம வித்யா, ஆரிய ஜன பரிபாலனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பத்திரிகைலாம் நடத்துகிறாங்க. ஞானப்பிரகாச அடிகளாரின் தமிழ் பற்று வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து எதிரணியில் இருந்தாலும் அவர் வந்து சைவ சமயம் இல்லை, அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர். அவரது நூல்கள் வந்து இனிய தமிழிலே நற்பிலக்கணம் தவறாத நடையிலே என அறிவிக்கின்றன. அவர் வந்து நல்ல தமிழில் எழுதணும், ஆனால் அதே நேரத்தில் வந்து நற்பிலக்கணம் வந்து நட்புக்கான இலக்கணம் வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, அடுத்த பகுதி வந்து ஆங்கிலேய பெயர்கள் தமிழாகிய கதைகள், காலனியமும் நாட்டுப்புற நினைவும். ஓகே, இது வந்து நம்ம தெரிஞ்சது தான். இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கிருந்து ஆங்கிலேயருக்கு அவங்க வந்து ஒரு ஒரு வல்லாதிக்க சக்தியாக பார்க்கப்பட்டாலும் அங்கேயே வந்து இருந்து சில தொண்டு செய்த சில ஆங்கிலேயர்களை வந்து தமிழர்கள் வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களோட பெயர்கள்லாம் தங்களுடைய பெயருக்கு முன்னால் சூட்டி கொண்டாங்க, தங்களுடைய பெயராகவே வச்சுக்கிட்டாங்க. அந்த தாய்க்கிழவி படம் வழியாக இருந்துச்சு. தாய்க்கிழவி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பென்னிக்விக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பென்னிக்விக் என்பவர் வந்துட்டு டெல்டா மாவட்டங்களில் மதுரை, டெல்டா மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்கள் மதுரை, தேனி போன்ற இடங்களில் நீர்ப்பாசன திட்டங்களை நிறைய கொண்டு வந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி. அப்போ அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து நினச்சி பெயர் வைக்கிற அந்த பழக்கத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த 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 மாவட்டங்களில். ஒன்று அவருடைய பிறந்தநாள் வந்து பொங்கலோட ஒட்டி வரும். அதனால அந்த பொங்கல் அன்னைக்கு அவருக்கும் வந்து பொங்கல் வைக்கிற மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் படிச்சிருக்கேன். மறுபடியும் உறுதிப்படுத்தணும். அப்போ அதே மாதிரி ஊர் பெயர்களாக மாறியவை. சாயர்புரம் அப்படின்றது வந்து சாவியார் அப்படின்ற ஒருத்தர் பேர் வச்சிருக்காங்க. கேம்பல் அப்படின்ற பேருக்கு வந்து கேம்பலாபாத் அப்படின்னு. காலின்ஸ் என்ற பேரை வந்து குறிப்பிட்டதுக்கு காலன் குடியிருப்பு. அப்புறம் ஃபிச்சர் என்பவருக்கு வந்து ஃபீசர் பட்டணம். அப்புறம் கேசா மேஜர் என்பவருக்கு வந்து காசி மேஜர்புரம். டக்கர் என்பவருக்கு வந்து டக்கர் அம்மாள்புரம். பர்கீட் என்பவருக்கு வந்து பர்கீட் மாநகரம். பேட் என்பவருக்கு வந்து பேட் மாநகர். இந்த மாதிரியான பெயர்கள்லாம் இடங்களுக்கு சுட்டுவதும் வந்து தமிழர்கள்ட்டே இருக்கு அப்படின்னு. அப்புறம் வஉசி பற்றி ஒரு செய்தி இருக்கு. வஉசி வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, அவர் வந்து என்னதான் ஆங்கிலேய எதிர்ப்பில் வந்து ரொம்ப வீரியமாக இருந்தாலும் தன்னுடைய தனக்கு உதவிய அவர் அந்த ஆங்கிலேய நீதிபதி பேர் வந்து வாலஸ். அந்த வேலஸ் என்ற பேர் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து வாலீஸ்வரன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதே மாதிரி தோப்பாவுடைய சொந்த கதை, குடும்பத்தில் மூதாட்டி ஒருத்தருக்கு வந்து கைட்டால் என்ற பெயரான். ஏன் அப்படி பேர்னா வந்து ஆங்கில பெண்மணி கைட்டா என்ற பேர்லேருந்து அவருக்கு வந்து வந்திருக்கு, அவங்க பாட்டிக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதே மாதிரி வந்து இந்த மாதிரி இருந்த ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து ரவுஸ் பீட்டர் அப்படின்றவர் வந்து அவர் வந்து ஆங்கிலேய பாண்டியன் அப்படின்னு வந்து அழைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார், கலெக்டராக இருந்திருக்காரு. அவர் வந்து பதவியிலே 1828 இறந்துட்டாரு. அவர் வந்து 3 முக்கியமான விஷயங்கள் செஞ்சிருக்காரு. என்னன்னா யானை வேட்டை. அங்கே எங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய காட்டு யானைகள்லாம் வந்து மக்களை வந்து துன்புறுத்துதோ இல்லை மக்களுக்கு வந்து ஆபத்தாக இருக்கோ அதெல்லாம் வந்து சொந்தமாக அவரே வேட்டையாடிருக்காரு. அப்புறம் மீனாட்சி அம்மன், அழகர் கோயில் போன்ற கோயில்களுக்கு வந்து மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்து அவர் வந்து நிறைய தங்க நகைகளை வந்து அழிச்சிருக்காரு. அப்புறம் பீட்டர் பாண்டியன் அப்படின்ற அவர் வந்து அழைக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா பாண்டிய மன்னன் போல வந்து நிறைய அவர் கொடுக்கறதுனால இந்த பொதுவாக இந்த மீனாட்சி அம்மன், அழகர் கோயில் இதெல்லாம் வந்துட்டு மதுரை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இப்போ மதுரையினாலே பாண்டியர்கள் தான் அப்படின்றப்ப பாண்டிய மன்னன் போல அவர் வந்து நிறைய கொடுக்குறாரு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப மதிக்கப்படுறாரு. அவருக்காக வந்து பீட்டர் பாண்டியன் அம்மானை அப்படின்னு நூலே எழுதுறாங்க. அம்மானை நூல்லாம் பொதுவாக சாமிக்கு எழுதுவாங்க. இப்போ மதுரை வீர அம்மானை இருக்கும், அந்த மாதிரி அம்மானை நூல்கள்லாம் இருக்கும். வீரர்களுக்கு எழுதுவாங்க, ராமப்பையன் அம்மானை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி அவருக்கு பீட்டர் பாண்டியன் அம்மானை அப்படி சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுறாங்க. அப்புறம் இவருடைய கதையில வந்து நம்ம என்ன ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா மடம் அப்படின்னா வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு வச்சுக்கலாம், மடமை அப்படின்னு. இந்த கொடைமடை வந்து எப்படி அப்படின்னா அந்த சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப வாரி 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 ரொம்ப யோசிக்காம எழுத்து கொடுப்பாங்க. அன்டில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கே வந்து பிரச்சனையாகிற மாதிரி, அவங்களுடைய சொத்துக்கள்லாம் காணாம போகிற மாதிரி, இல்லை அவங்களுக்கே ஏதாச்சும் வேற வகையில் ஏதாவது சிக்கல் வர மாதிரியான ஒரு நிலைமைக்கு உள்ளாக்குற மாதிரிலாம் இருக்கும். அவர் என்ன செய்யறாருன்னா ரொம்ப இரக்க குணம் கொண்டு அரசாங்க கருவூலத்திலேருந்து பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. அதையே பயன்படுத்திட்டு அந்த கீழ்நிலை அதிகாரிகளும் நிதி மோசடி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்புறம் ஒரு ஒரு கட்டம் வந்தோடனே நிலைமையை உணர்ந்து ஒரு தற்கொலை செஞ்சு கொள்றாரு. அப்ப எப்பன்னா ஒரு 1800 காலகட்டங்கள்ல 7,74,000 வந்து அவர் வந்து அரசாங்க பணத்திலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து கையாடி இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் அதனால 5 கீழ்நிலை அதிகாரிகளும் தண்டிக்கப்பட்டிருந்தாங்க. அவர் சொத்து இப்ப நகைகள்லாம் பறிமுதல் செஞ்சிடறாங்க. ஓகே. இறுதி தலைப்பு இறப்பு சடங்கும் விருந்தோம்பலும். இது வந்து என்ன முக்கியம் அப்படின்னா வந்து மரண வாழ்வின் முற்றுப்புள்ளி அல்ல என்பது வந்து தமிழர்களுடைய முக்கியமான ஒரு நம்பிக்கை. என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த இது வந்து ஒரு பயணம் தான், இது ஒரு நீண்ட பயணம் தான், இதுக்கு பிறகும் அந்த பயணம் தொடரும் அப்படின்பது வந்து இறந்தவர் வந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்கிறார் அப்படின்பது தான் ஒரு நம்பிக்கை. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நீராட்டுதல், புத்தாடை, வாயில் அரிசி போறது, வெத்தலை போறது, நாணயம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து பயணத்திற்கான குறியீடுகள். இது வந்து ஒரு இப்ப மட்டும் இல்ல, ஒரு பன்னெடுங்காலமாக நம்ம பின்பற்றுகின்ற வருகின்ற ஒரு முறைமை தான். நீங்க முதுமக்கள் தாழிகள்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து அதுல இந்த அரிசி, தங்க நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து போட்டு அவங்கள வந்து புதைச்சதுக்கான தரவுகள்லாம் இருக்கு. அப்புறம் வந்து புதைக்கிறது, எரிக்கிறது இது வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. பெரும்பான்மையான தமிழர்கள் வந்து புதைப்பாங்க. பிராமணர்கள் அல்லது சில பிராமணமயமான சாதியினர் மட்டும்தான் எரிக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட இந்த அகமண குழுக்கள் இருந்தாலுமே, அதாவது சாதிகள் அப்படின்னு இருந்தாலுமே, பண்பாட்டு பொதுமை வந்து ரொம்ப ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாரும். எல்லாரும் வந்து அந்த இந்த இந்த நீராட்டுதல், புத்தாடை இது எல்லாமே ஒரே மாதிரி செய்றாங்க. அதே மாதிரி வந்து இடுகாட்டு பண்டம் அப்படின்பது வந்து போக்குவரத்து வசதி இல்லாத காலத்துல வந்து செய்தி தெரிந்து முதல் அடக்கம் வரை நீண்ட இடைவெளி இருக்கும். அந்த உடலை சுமந்து நடந்து போறவங்க வந்து களைப்பு தீர்றதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுக்கு, கருப்பட்டி, காரசேவு இந்த கொடுக்குற பழக்கங்கள்லாம் இருக்கும். இதுல வந்து இந்த செட்டியார்கள், நகரத்தார்கள் வந்து கொஞ்சம் புகழ் பெற்றவங்க. விருந்தோம்பல்னாலே அவங்க சொல்லுவாங்க. நகரத்தார் வந்து விருந்தோம்பல் வந்து புகழ் பெற்றவங்க அப்படின்ற மாதிரின்னு. அப்ப இறப்புல கூட அவங்க வந்து பங்காளிகளுக்கு வந்து உடனடியா வந்து சமையல்லாம் தொடங்கி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு ஆசிரியர். அப்புறம் துக்க வீட்டு நடைமுறைகள் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேய்த்து நீராட்டுறது, புத்தாடை உடுத்துதல், வாயில் அரிசி இடுதல், உண்டு முடிந்தவர் போல் வாயில் வெற்றிலை இடுதல். அது மாரி செய்றது. அப்புறம் வெற்றிலையில் கையில் நாணயம் வைத்தல். பொதுவாக இதெல்லாமே அனைத்து சாதியினரும் வந்து ஒரே மாதிரி தான் செய்றாங்க. மலேசியால கூட ஏறக்குறைய அதே மாதிரி தான். அப்புறம் துக்க வீட்டின் நடைமுறை வந்து வீட்டினர் வந்து சமையல் வேலையில் ஈடுபடுவதில்லை. உறவின முறையார் தான். பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க அவங்க தான் வந்து வீட்ல வேலைலாம் செய்வாங்க. அந்த சமைக்கிறது எல்லாமே. உடல் எடுக்கும் வரை வீட்டாரும், உறவினரும் திடப்பொருள் உணவு உண்பதில்லை. தண்ணி தான் குடிப்பாங்க. ஆ அது மாதிரி தான். திடப்பொருள் சாப்பிட மாட்டாங்க. மிக சில சாதியரிடம் மட்டுமே பெண்களும் உடலுடன் இடுகாட்டுக்கு செல்லும் பழக்கம். சில சாதிகள் வந்து பெண்களும் வந்து இடுகாட்டுக்கு போவாங்க. தெருவும் அண்டை வீடுகளும். சாதி கட்டுப்பாடுடைய சிற்றூர்களில் அந்த தெருவில் வசிப்போர் அனைவரும் உடல் எடுக்கும் வரை உண்ணாமல் பசி தங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ வந்து முழு தெருவும் பங்கேற்கும் கூட்டு நிகழ்வு தான் அது ஒரு இறப்பு என்பது. சில சாதியரிடம் வந்து உடல் எடுக்கும் வரை அண்டை வீடுகளிலே சமையல் வேலையை தொடங்கிக் கொள்ளும் வழக்கமும் இருக்கு. இது வந்து இறப்பு பற்றியானது. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது இந்த 5 தலைப்பும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நூலில் வந்து இணையும். அப்படின்னா பேச்சு வழக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இலக்கணத்தை வடிவமைக்கிறது, ஆனால் உபபாஷையாக ஒதுக்கப்படுகிறது. நேர்த்திக்கடன் வந்து எழுத்தை விட வாய்மொழியே வாக்குறுதியே அதிகாரம் கொண்டது. தத்துவபோர் வந்து எழுதப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட இலக்கண வழக்கு. பீட்டர் பாண்டியனோட கதை வந்து அரசு ஆவணம் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஏன்னா அதுல வந்து அரசு ஆவணம் வந்து என்னதான் அவங்கள வந்து ஒரு குற்றவாளியாக காட்டினாலுமே மக்கள் இன்ன வரைக்கும் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அங்க. இறப்பு சடங்கு வந்து எழுதப்பட்ட சாஸ்திரத்தை விட வாய்மொழியாக வாழும் வழக்குமே நீடிக்கிறது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு தமிழர்கள்ட்ட எப்பயுமே வந்து 2 முரண்பட்ட ஒரு உயர்ந்தோர் வழக்கம், ஒரு நாட்டார் வழக்கம் இருக்கு. அதுல வந்து எழுதப்பட்ட விதிகள் இருக்கும். இதுல வந்து வாய்மொழியாக சொல்லப்படுகின்ற கதைகளோ, விதிகளோ அப்படி இருக்கும். அது 2மே ஒரு சேர அ பயணிக்குது அப்படின்றது தான் இந்த கட்டுரையுடைய மையக்கரு. நன்றி தோழர். நன்றி தோழர். வேறு யாருக்காச்சும் இது குறித்தான கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு கேட்கலாம். கேள்விகள் இல்லைன்னா நம்ம அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். அடுத்த தலைப்பு கருப்பு. தோழர் மோகனா வந்து அது குறித்து பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ கருப்பு அப்படின்ற இந்த தலைப்பு வந்து இந்த கட்டுரை வந்து ஒரு சின்ன கட்டுரை தான் வச்சுது.
ஸோ இந்த அத்தியாயம் வந்து என்ன பேசுதுன்னா வந்து கருப்பு அப்படின்ற ஒரு நிறத்துடைய ஆஹ் நிறம் சார்ந்த குணம் வந்து எப்படி வந்து சமூகத்துக்கு இடையே வந்து அசுத்தம் இல்லை வந்து அது வந்து ஒரு அழகற்ற நிறமா மாறுது அப்படின்றதான் வந்து தோப்பா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அப்ப தோப்பா முதல்ல என்ன சொல்றாருன்னா, இயற்கைக்கு வந்து பல நிறங்கள் வந்து இருக்கு. ஆனா எல்லா இயற்கை பொருளுக்கும் வந்து ஒவ்வொரு வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி மனித தோள்களுக்கு இடையிலும் வந்து இந்த நிறங்களுக்கு வந்து நிற வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றாரு. அப்ப வந்து இந்த வேறுபாடு எப்படி இப்போ காட்டப்படுதுன்னா வந்து வறுமைக்கு அல்லது வல்லமைக்கு, உயர்வுக்கு இல்லைன்னா தாழ்வுக்கு, இந்த மாதிரி எதிரெதிரா வைக்கப்பட்டு இந்த வேறுபாடுகள் வந்து இப்ப காட்டப்படுது அப்படின்றாரு. அதை எப்படி அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா தராருன்னா வந்து இப்போ ஒரு இடஒதுக்கீடுக்கு எதிரா நடக்கிற ஒரு காட்சி எடுத்துக்கிட்டோம்னா, இதுல வந்து கருப்பா இருக்கிற மாணவருக்கு வந்து ஒரு கல்லூரி இடம் கிடைக்கிறதுக்காகவும் சிவப்பா இருக்கிற மாணவருக்கு வந்து அந்த கல்லூரி இடம் கிடைக்காத மாதிரியும் வந்து அதிகமா வந்து எழுதப்படுது அப்படின்றாரு. அப்ப ஏன் அந்த மாதிரி எழுதப்படுதுன்னா இப்ப வந்து என்ன அந்த காட்சியில இருந்து சொல்ல வராங்கன்னா, இப்ப கருப்பா இருக்கிறவங்க வந்து கீழ் ஜாதிக்காரங்களா தான் இருக்கணும், இல்ல சிவப்பா இருக்கிறவங்களா இருந்தா அவங்க வந்து மேல் ஜாதிக்காரங்களா தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வேறுபாடை வந்து இந்த ஆஹ் நிறத்துக்கு நிறத்தை வந்து மையமா கொண்டு உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் முதல்ல கேட்கிற கேள்வி என்னன்னா வந்து எப்படி வந்து இந்த முரண்பாடு வந்து உருவாயிருக்கும், அப்புறம் வந்து இந்த மாதிரியான மனித தோலையும் நிறத்தையும் அழகையும் இணைக்கும் அந்த கோட்பாடு வந்து எப்படி வந்து தமிழ் சமூகத்துல வந்து வளர்ந்து வந்திருக்கும் அப்படின்றத அவர் கேட்கிறாரு. இப்ப முதல்ல வந்து இலக்கியங்கள்ல தான் கேட்கிறாரு. இலக்கியங்கள் நிறைய இலக்கியங்களை வந்து இதுக்கு வந்து சான்றா கொடுத்திருக்காரு. திருக்குறள், தேவாரம், இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள் ஆஹ் சான்றா கொடுத்திருக்காரு. நான் அதிகமா அதை பத்தி எழுதல, நீங்க அந்த கட்டுரையை படிக்கலாம், சின்ன கட்டுரை தான். சோ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல கருப்பு, சிவப்பு இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து சினத்தை உணர்த்தும் சொல்லாக தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதுவும் வந்து சங்க இலக்கியங்கள்ல மனிதர்களுடைய ஆஹ் தோல் நிறங்களை வைத்து வந்து அதிகமா வர்ணனைகள் வந்து எழுதப்படலை அப்படின்னு சொல்றாரு. மனித உடல் அளவு, ஆரோக்கியம் அதுதான் வர்ணிக்கப்படும் அப்படின்றாரு. அப்ப தோல் நிறத்தை வந்து அடிப்படையா கொண்டு இது அழகோ, இது உயர்வோ, இது தாழ்வோ அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல பேசப்படலை அப்படின்றாரு. ஆனா அதுக்கு மாறா பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு பேசப்படுறப்போ தெய்வங்களை பத்தி பேசக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலயும் வந்து நிறங்கள் வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து இந்த பக்தி இலக்கியங்கள்ல கருப்பு அப்படின்ற அந்த சொல் வந்து ஒரு அழகிற்குரிய நிறமா வந்து பார்க்கப்படுது. அப்படின்னா வந்து அது ஒரு வந்து அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு ஒளி வீசக்கூடிய ஆஹ் விஷயத்த குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஒரு நிறமா தான் வந்து அது பார்க்கப்படுது. மற்ற இடங்கள்லயும் வந்து ஒரு சில தெய்வங்களை பத்தி பேசுறப்பையும் வேறு சில நிறங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப மாயோன் பத்தி பேசுறப்ப வந்து அவர் நீல நிறத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலராமன் பத்தி பேசுறப்ப அவரு அருவி போல வெள்ளை நிறத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து சிவபெருமான் வந்து கழுத்துல நஞ்ச உண்டனால அந்த காரணத்தினால அவர் வந்து கருமையும் நீலமும் கலந்த வண்ணத்துல இருப்பாரு அப்படின்றதையும் எழுதியிருக்காங்க. இப்ப வந்து ஆஹ் பழந்தமிழ் தமிழர் கருத்துப்படி வந்து மொத்தமா 5 நிறங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஒண்ணு வந்து வெண்மை, கருமை, செம்மை, பொன்மை, புகை நிறம். இந்த 5 தான் வந்து இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தேவாரத்துல வந்து சிவபெருமானை பத்தி பாடக்கூடிய இடங்கள்ல பவள வண்ணத்தினர் அப்படின்னும் சொல்றாங்க. அதே வந்து உமையவளை பற்றி பாடக்கூடிய இடத்துல வந்து மரகத கொடி எனும் பச்சை நிறம் உடையவள் அப்படின்ற மாதிரி குறிக்கிறாங்க. அப்ப வந்து பக்தி இலக்கியங்களை வைத்து பார்த்தோம்னா கருப்பு அப்படின்ற ஒரு நிறத்துடைய உள்ளார்ந்த தன்மை என்னன்னா வந்து அழகுதான். அந்த காலத்துல வந்து நிலவிய கருப்பு வந்து இதுவாதான் இருந்துச்சு. அப்போ எப்போ வந்து இந்த அழகு அப்படின்ற இந்த கருத்துக்கு முரணா வந்து கருப்புனா வந்து அசிங்கம் இல்ல வந்து அடிமைத்தனத்துடைய நிறம் அப்படின்னு மாற்றப்படுதுன்னு பார்க்கணும். அப்ப வந்து அரசியல் மாற்றம் தான் வந்து மக்களுக்கு இடையே வந்து இந்த அழகியல் பற்றின ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. 1310 தான் வந்து தமிழ் அரசர்கள் வந்து வீழ்ந்து பிறமொழி அரசர்கள் வந்து இங்க வந்து படையெடுத்து வெல்லவும் ஆரம்பிக்கிறாங்க தமிழகத்தை. அப்ப வந்து தமிழரசர்களுடைய தோல்விக்கு அப்புறம் இங்க வந்தவர்கள் எல்லாம் வந்து இஸ்லாமியர்கள். அப்புறம் விஜயநகரர் அந்த இடத்தை பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தெலுங்கு அரசர் சார்ந்த ஒரு சாம்ராஜ்யம்.
அப்ப அவர் வந்து பிராமணர்களையும் உள்ளுக்கு எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் உள்ள மேல் ஜாதியான நாய்க்கர், ரவுத்தர்கள், இந்த மாதிரி நிறைய ஜாதி மக்களை வந்து தமிழகத்துக்குள்ள எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் ஒரு சில இடங்கள்ல மறுபடியும் வந்து ஆஹ் நார்த் இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமிய மன்னர்களும் வந்து தமிழகத்துல இருக்கிற ஒரு சில இடங்களை வந்து கைப்பற்றுறாங்க. இப்ப இந்த மாதிரியான மக்கள் பாக்குறப்ப இவங்க எல்லாருமே தமிழ் அல்லாதவர்களா இருக்காங்க. இன்னொன்னு இவங்க எல்லாரும் கொஞ்சம் இல்லை சிவப்பா இருக்காங்க. அப்ப ஒரு 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் வந்து தமிழகத்தை ஆள ஆரம்பிக்கிறப்ப இப்போ சிவப்பா இருந்தா வந்து அது வந்து ஒரு அதிகாரத்துடைய நிறம், இல்ல வந்து அது ஒரு அதிகாரத்துல உயர்வா இருக்கிறவங்களுடைய நிறம், இல்ல வந்து இதே இதே சாயல்ல வந்து பிராமணர்களும் கொண்டு வரப்படுறாங்க. சிவப்பா வந்து பிராமணர்கள் கொண்டு வரப்படுறப்ப இவங்க அதே ஆஹ் ஹம் மனநிலையோட தான் பாக்குறாங்க. அப்படின்னா வந்து ஆன்மீகத்துல ஆக மேன்மையா இருக்கிறவங்க வந்து பிராமணர்கள் தான். அப்படி இருக்கையில வந்து அவங்க சிவப்பா தான் இருக்காங்க. அப்ப இதுதான் வந்து அழகியல், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அழகியல் மாற்றமாவும் வந்து பார்க்கப்படுது. இப்ப சிவப்பா இருந்தா அவங்க அழகா இருக்காங்க, அழகா இருந்தா அவங்க அதிகாரத்துல இருப்பாங்க, அதிகாரத்துல அதே மாதிரி வந்து அவங்க ஆன்மீகத்திலயும் மேன்மையா சொல்லப்படுறாங்க. ஏன்னா வந்து சாதிய அடுக்குமுறை வந்து தமிழகத்துல இருந்தனால. அப்போ இந்த மாதிரிதான் வந்து ஒரு அழகியல் மாற்றம் வந்து நடக்குது தமிழ் சமூகத்துக்குள்ள. இப்ப இத இன்னும் தாண்டி போய் வந்து லைக் ஒரு ஆஹ் உலகளாவிய இல்ல ஐரோப்பிய அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல வந்து நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அப்ப வந்து இது வந்து ஒரு ஒரு புக்கு. இது வந்து பிளாக் கலரோட ஹிஸ்டரி பத்தி ஒரு புக்கு. இத எழுதினவர் வந்து மிஷேல் பாஸ்ட்ரூ. இவர் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு ஹிஸ்டோரியன். இவருடைய புத்தகங்கள்லாம் நீங்க லைக் இன்டர்நெட் ஆர்ச்சைவ்ல கூட இருக்கு, நீங்க போய் படிக்கலாம். அவர் எல்லா கலருக்கும் மோஸ்ட்லி வந்து சிம்போலிசம், குறியீடுகள் பற்றி, அப்படி இல்லைன்னா வந்து நிறங்கள் பத்தி பேசக்கூடிய வரலாற்று ஆசிரியர் தான் அவரு. ஒரு மேன்மையா வந்து அது எப்படி வந்து ஆஹ் அந்த இடத்துடைய கலாச்சார அர்த்தங்களுக்கு வந்து பொருந்தி போகுது, எப்படி வந்து அது வந்து கருதப்பட்டுச்சு, இப்படிலாம் வந்து ஒரு வரலாற்று குறிப்பை வந்து எடுக்கிறவர் தான். அப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த புத்தகத்துல அப்படின்னா வந்து, ஒரு நிறத்திற்கு வந்து இயற்கையாவே நல்லது கெட்டது, புனிதம் அசுத்தம் அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது. அந்த அர்த்தத்தை வந்து உருவாக்குவது வந்து சமூகம் தான் அப்படின்னு. அப்ப தோப்பாவுடைய கட்டுரை கூட இது பொருந்தி போகுது. தோப்பாவும் அதே தான் சொல்றாரு. ஒரு சமூகம் தான் வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு கொலோனியல் இம்பேக்ட் தான் வந்து இவங்களுக்குள்ள நான் வந்து அழகா இல்ல, அதிகாரத்தில் உள்ளவங்களும் அழகா இருக்காங்கன்னு ஒரு விஷயத்த கொண்டுட்டு வருது. சோ இதுதான் வந்து மக்களிடையே வந்து ஒரு அழகு சம்பந்தப்பட்ட இல்ல நிற வேறுபாடுகளை உருவாக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய புக்ல அவர் என்ன சொல்றாருன்னா, கருப்பு அப்படின்றது வந்து ஒரு ஒளியியல் பிசிக்ஸ் அடிப்படையில் உள்ள ஒரு நிற அனுபவம் தான் அப்படின்னு. அதே மாதிரி அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு சில காலகட்டத்துல ஒரே நிறம் வெவ்வேறு மாதிரியா வந்து பார்க்கப்படும் அப்படின்றாரு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை சொல்றாரு. இப்ப கிறிஸ்டியானிட்டியில அதிகமா பேசப்பட்ட ரெண்டு விஷயம் வந்து இருள் மற்றும் ஒளி. இந்த உருவகங்கள் வந்து அதிகமா கொடுப்பாங்க. அப்போ ஒளி அப்படின்னு சொல்றப்ப அது வந்து கடவுள் பத்தி பேசக்கூடியதா இருக்கும், நன்மை அல்லது மீட்பு இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். இப்ப நம்ம ரொம்ப கேட்ட ஒரு ஃப்ரேஸ் பார்த்தோம்னா வந்து இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த லைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மீட்பு, இல்ல அது வந்து கடவுள் பத்தி பேசக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதே வந்து இருள் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம்னா அது வந்து மக்களுடைய பாவமா இருக்கட்டும், அறியாமையா இருக்கட்டும், இதை பத்தி எல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆஹ் சாத்தானா இருக்கட்டும், அந்த மாதிரி கெட்ட விஷயத்த பேசக்கூடிய ஒரு உருவகமா சொல்லப்படுது. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிறிஸ்தியத்திலேயே பைபிள்லயே கிறிஸ்துவத்திலேயே என்ன நடக்கணும் வந்து நிறைய இந்த துறவிகள் பாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு கருப்பு அங்கி போடுற ஒரு வழக்கம் இருக்கும். ஏன்னா ஏன் அந்த கருப்பு ஆடை போடுறாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உலக ஆசைகளை துறந்த இல்ல வாழ்க்கையில வந்து எளிமையை விரும்பக்கூடிய ஒருவருடைய வர்ணமா வந்து கருப்பு பார்க்கப்படுது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே காலகட்டத்துல ஒரே மதத்துல இந்த ஒரு வர்ணம் எதிர்மறையாவும் இருக்கு, நேர்மறையாவும் இருக்கு. இந்த மாதிரியான ரெண்டு அர்த்தங்களை வந்து இந்த ஒரே ஒரு நிறம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது வந்து மக்களுடைய பெர்செப்ஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுது அப்படின்றாரு. இன்னொன்னு அவர் சொல்றாரு, கருப்பு வந்து 16ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்தே ஒரு அதிகாரத்துடைய வர்ணமா பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து ஐரோப்பாவுல வந்து கருப்பு ஆடைதான் வந்து மிக விலை உயர்ந்த ஆடையாகவும் அது ஆழமா மங்காத கருப்பு நிறத்தை உருவாக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இதனால
அப்போ உள்ள காலத்துல இப்போ உயிர் லைக் அரசர்கள், நீதிபதிகள், அரசு அதிகாரிகள் இவங்களுக்கு தான் வந்து இந்த கருப்பு சட்டை போடுறதா இருக்கட்டும், இல்ல கருப்பு கோட் சூட் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவங்களுக்கான ஒரு விஷயமா மட்டும்தான் பார்க்கப்பட்டுச்சு. அப்ப அவரு முக்கியமா என்ன முடிவா சொல்றாருன்னா வந்து ஒரு நிறத்துக்கு வந்து அர்த்தம் வந்து ஒரு நிலையானதான விஷயமா இருக்க முடியாது. அது வந்து ஒரு சில மாற்றங்களுக்கு ஏற்றபடி மாறும் அப்படின்றாரு. இப்ப முக்கியமா அவர் சொல்லுன்றது வந்து ஒண்ணு வந்து மத மாற்றங்கள். மதம் வந்து ஒரு விஷயத்த தப்பா காட்டுறப்ப, இப்போ ஒரு கருப்பு அப்படின்ற ஒரு நிறத்தை தப்பா காட்டுறப்ப மக்களும் வந்து அந்த பெர்செப்ஷனை வந்து ஏத்துக்கிறாங்க. அது வந்து அது வந்து அசுத்தம், அது வந்து தப்பு, அது கெட்டது, அந்த மாதிரியான ஒரு பெர்செப்ஷனை அவங்க ஏத்துக்கிறாங்க. அடுத்து வந்து அரசியல் மாற்றங்கள். இப்ப அதிகாரங்கள்ல உள்ளவங்க வந்து கருப்பு அணியிறப்பயும் சரி, அது ஒரு வர்க்க ரீதியா வந்து அது ஒரு விலை உயர்ந்த பொருளா பார்க்கப்படுறப்பயும் சரி, இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போ வந்து கருப்பு கருப்பு மேல இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மக்களுக்கு மாறுது. அப்ப சமூக அதிகார உறவுகள் இதுதான் வந்து தமிழ் சமூகத்தை சார்ந்த நிலையில வந்து நடந்த விஷயம். சமூக அதிகார உறவுகள் எப்போ வந்து அதிகாரத்துக்கு இடத்துல இருக்கிறவங்க வந்து வெள்ளையா வந்து மக்கள் பாக்குறாங்களோ அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க, வெள்ளையா இருக்கிறது வந்து ஒரு அதிகாரத்துடைய நிறம் அப்படின்றத வந்து யோசிச்சு வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரிதான் வந்து ஒரு கலரோட பெர்செப்ஷன் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி மாறிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நன்றி. தோழர் மோகனாக்கு நன்றி. இந்த தலைப்பு குறித்தோ இல்லை இதுக்கு முன்பு பேசின தலைப்பு குறித்தோ ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். சரி, கேள்விகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளுடைய இந்த கலந்துரையாடலை வந்து நம்ம முடிக்கலாம். அடுத்த கலந்துரையாடல் அடுத்த மாதம் தேதி மற்றும் எந்த புத்தகம் குறித்து நம்ம பேச போகிறோன்றது நம்ம பின்னர் அறிவிப்போம். இன்று இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த கலந்துரையாடல்லையும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நன்றி.